युग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां ददाकृति। என்னுயிர் தந்தளித்த பரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னொழால் பெரும் போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாசுனி சடகோபன் சேனை நாதன் இன்னும் திருமகள் என்றிவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளடைகின்றேனே. समस्त जननीं वन्दे चैतन्यस्तन्यदायिनीं श्रेयसीं श्रीनिवासस्य करुणामिव रूपिणीं कमभ्यनवधिं वन्दे करुणावरुणालयम् वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेष पुंसामूर्तं करन्तीं सरस्वतीं संविदितकामधेनुम् यत्पदाम्भोरगध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमाम्यहं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. போன வாரம் ஆளவந்தார் வைபவம் அனுபவிச்சோம். நாதமுனிகளுடைய திருப்பேரனார் ஸ்ரீ ஆளவந்தார். நாதமுனிகள் ஆளவந்தாருடைய அவதாரத்திற்கு பிறகு ஆளவந்தார் சிறுவையிலேயே மகாமேதாவியாய் மகாஜானியாய் இருப்பதையும் இனிமேல் இப்படியே விசேஷமாக பெரிய ஆச்சாரியராக வரப்போறார் என்பதையும் தன்னுடையதான திவ்ய ஞானத்தினாலே கண்டு விசேஷமாக அனுகிரகிச்சு ஆளவந்தாரை பெரிய ஆச்சாரியனாக ஆக்க வேணும், நல்ல உபதேசங்கள்லாம் செய்ய வேணும், அதற்கு வேண்டியதான சிஷ்யாலை முதல்ல ஆக்ஞாபிச்சு வச்சார். தன்னுடைய முக்கிய சிஷ்யரான உய்யக்கொண்டாரிடம் சொல்லி வச்சார், ஆளவந்தாருக்கு என்னால உபதேசம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்காது, குழந்தை ரொம்ப சின்னவனா இருக்கான், எனக்கும் வயசு அதிகமாயிருக்கு, உன்னாலே இந்த பிரபத்தி சம்பிரதாயமானது ஆளவந்தாருக்கு தரப்பட வேணும்னு உபதேசம் பண்ணி வச்சார். ஆனா உய்யக்கொண்டாராலையும் ஆளவந்தாருக்கு உபதேசம் பண்ண முடியல. மணக்கால் நம்பிக்கிடம் உய்யக்கொண்டார் ஒப்படைச்சார் அந்த பொறுப்பை. மணக்கால் நம்பியாலையும் ஆளவந்தார நெருங்க முடியாததான ஒரு ஸ்திதி ஆயிடுத்து. அதுதான் போன வாரம் பார்த்தோம். ஆளவந்தார் சின்ன வயசுலேயே மகாமேதாவியா இருந்து மகாபாஷ்ய பட்டர் என்ற இடத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார். 14 வயசு தான் இருக்கும். அந்த சமயத்துல அவர் ராஜசபைக்கு போய் ராஜசபையிலே ஆக்கி ஆழ்வான் என்கிற ராஜகுருவை ஜெயிச்சு ராஜா முன்னையே பிரதிஜை பண்ணி வச்சிருந்தார், இவனை ஜெயிச்சா பாதி ராஜ்யம் தரேன்னு சொல்லி. அந்த சோழ ராஜ்யம் பாதிய அடைஞ்சுட்டதுனால அவர் பெரிய ராஜாவாயிட்டார். ஒரு சின்ன குழந்தை 14 வயசுல பிராமண குழந்தை ராஜாவாயிட்டான். ஐஸ்வர்யம் வந்து போச்சு, ஆழ்பலம் சேர்ந்து போச்சு, இன்னும் பல பெருமைகள்லாம் சேர்ந்ததுனால அவர் எங்கேயோ போயிட்டார். அவருடையதான ஸ்திதி சாமான்யமாக ஏகாந்தமா இருக்கிற ஒரு பரமைகாந்தியான மணக்கால் நம்பினாலே நெருங்க முடியாம ஆயிடுத்து. அது அவருக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருந்தது. எப்பேற்பட்ட மகாஜானியான மகா யோகீஸ்வரரான நாதமுனிகளுடைய திருப்பேரனை நெருங்க முடியலையே, அவருடைய உத்தரவை நம்மளால கடைபிடிக்க முடியலையே, ஆளவந்தாருக்கு உபதேசம் பண்ண முடியலையேன்னு இந்த பிரபத்தி சம்பிரதாயமான மகாதனத்தை தன்னிடத்திலேயே வச்சுட்டு மணக்கால் நம்பி சமயம் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்ற வரைக்கும் போன வாரம் சொன்னோம். இப்போ ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டார். பிரபத்தி சம்பிரதாயமானது நாதமுனிகளுக்கு நம்மாழ்வாராலே தரப்பட்டது. இந்த பிரபத்தி சாஸ்திரம் ரொம்ப சூக்ஷ்மமானது, அதுவும் ரொம்ப ரகசியமானது. யாருக்கும் அதை புஸ்தகமா எழுதி வெளியிடக்கூடிய அளவுக்கு கூட, ஒரு கிரந்தமாக எழுதி வெளியிடும் அளவுக்கு கூட அது தராது. அது அவ்வளவு ரகசியம். அது பிரபத்தி சாஸ்திரத்தை முதல்ல ஒரு பரிபூர்ண கிரந்தமாக வெளியிட்டவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தான். ஆளவந்தாருக்கும் பிறகு சுமார் 400 வருஷம், ஆளவந்தாருடைய அவதாரத்துக்கு பிறகு அப்படி சொல்லணும், ஆளவந்தாருடைய அவதாரத்துக்கு பிறகு சுமார் 400 வருஷம் கழிச்சு தான் சுவாமியினுடைய அவதாரம். அப்படி இருக்க 400 வருஷம் ஆளவந்தாருக்குமே 400 வருஷம் கழிச்சு தான் பிரபத்தி சம்பிரதாயத்தை புஸ்தகமாக எழுதின ஆச்சாரியால். அதுக்கு முன்னாடி புஸ்தகமாக எழுதல. ஏன்னா அது புஸ்தகமாக எழுதி கூட இன்னொருத்தர் கண்ணில் படக்கூடியதான விஷயம் ஒன்று. வெறும் கேவலம் உபதேசமாக மாத்திரம் கதவசாத்தின் அஷட்கர்ணமாகனு சொல்லுவா. 6வது காதுக்கு விழக்கூடாது.
அந்த மாதிரியாக உபதேசமாக வந்திருந்தது. அதனால தான் அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை புஸ்தகமாக ஒத்தரும் எழுதலை. அதுக்கு முன்னாலே பிரபத்தியை பத்தி ஓரளவு எப்படி அனுப்பிச்சோம் அப்படிங்கிறத மாத்திரம் ஸ்ரீ பாஷ்யகாரர் சரணாதி கத்தியத்திலே எழுதி வச்சார். அப்பவும் கூட அதுல கேள்வி பதிலாகவோ பல விசார ரூபமாகவோ சம்பூர்ணமாக ஆரம்பம் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் அப்படிலாம் எழுதி காட்டல. அதுக்கு முன்னாடி ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல பிரபத்தியை பத்தி சுருக்கமா சாதிச்சிருக்காரே ஒழிய அதனுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் விவரிச்செல்லாம் சாதிக்கல. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தேசிகன் நிக்ஷேப ரக்ஷைன்னு ஒரு கிரந்தத்துல சாதிக்கச்சே இந்த பிரபத்தி சாஸ்திரத்துல இது சாஸ்திரத்தை இது வரைக்கும் பெரியவாழ் யாரும் சம்பூர்ணமாக கிரந்தமாக வெளியிடல. அது வெளியிடுறது தப்புன்னு திருவுள்ளம். ஆனா இருந்தாலும் அந்த தப்பை நான் இப்ப வெளியிட்டுட்டேன். நான் பண்ணது தப்புதான் இருக்கலாம். அது சின்ன தப்போ பெரிய தப்போ எல்லாத்தையும் பொறுக்கிறதுக்கு பெருமாள் அளவில்லாத க்ஷமம் இருக்கு. அப்பேற்பட்ட பெரிய க்ஷமையினாலே இதையும் பொறுத்துப்பான்னு தான் நினைக்கிறேன்னு ரொம்ப ரொம்ப கசிந்து எழுதுறாரல்ல நிக்ஷேபரக்ஷையில சாதிக்கச்சே. ஏன்னா இது வெளியில சொல்லி 4 பேரை விசாரிச்சு அதுக்கு மேல இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சு அது மேல இதுல விசுவாசப்படலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு எல்லாம் ஓரளவு மனசை தேர்த்திண்டு வந்து அதுக்கு மேலே படி ஏறுறதான விஷயம் இது. அப்படியே விசுவாசம் தலைக்கேறி போய் ஆச்சாரிய பிரதிபத்தியே ஆச்சாரியனே எல்லாம் சரண் அப்படின்னு இருக்கிறவனுக்கு ஆச்சாரியர் தமக்கு பரமரகசியமா தன்னாச்சாரியர் உபதேசிச்சதான இந்த பிரபத்தி வித்தியை கொண்டு அந்த ஆத்மாவுக்கு சரணாகதிங்கிறதான பிரம்ம வித்தியை அனுப்பிச்சு கொடுத்து அந்த ஆத்மாவை கடற்கேற்றி அப்படித்தான் இந்த ரகசியத்தை காப்பாத்தின்னு வந்திருக்கா சுவாமி தேசிகன் பரியந்தம். சுவாமி தேசிகனுமே ஏன் புத்தகம் விட்டாருன்னா, இப்படி ரகசியமாவே நாதமுனிகள் தொடங்கி ஒய்யக்காண்டார் வழியா, முனக்கால் நம்பி வழியா, ஆளவந்தார் வழியா, பெரிய நம்பிகள் வழியா, பாஷ்யக்காரர் வழியா, மடப்பள்ளி ஆச்சான் வழியா, அவருடைய திருக்குமாரர் வழியா, ஆத்திரேய அப்புள்ளார்னு சொல்ல முடியாத ஆத்திரேய ராமானுஜர் சுவாமி நிகமாந்திய மகாதேவியனுடைய மாமா மாத்துலர்னு சொல்லுவாளே அவர் வரைக்கும் பரம ரகசியம். இதை பத்தி வெளியில பேசக்கூடாது. இதெல்லாம் பேசினா இது என்னன்னு விசாரிச்சு இது என்னமோ பேச ஆரம்பிச்சுட்டான்னு எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு டிஸ்பியூட்ஸ் கிளம்பிடும். அந்த காலத்துல அதுவும் எல்லாருக்கும் இப்படி பிரம்ம விசாரம் பண்றது வேதாந்த விசாரம் பண்றதுக்கு நிறைய பொழுது இருந்ததுனாலையும் அவகாசம் இருந்ததுனால பலம் இருந்ததுனாலையும் சிஷ்யபலம் இருந்ததுனாலையும் விசாரிச்சே கெடுத்துருவா எந்த விஷயத்தையும். இதுதான் நடந்திருக்கு வேதாந்தங்கள்ல. வேதாந்த சாஸ்திரம் பூரா எல்லாம் விசாரிச்சே மொத்த பேரும் கெடுத்துக்கிட்டா. அதனாலதான் வேதாந்தத்தை இத்தனை பிரிவு, இத்தனை விசாரம், இத்தனை புத்தகம். பாரத தேசத்திலேயே எது ரொம்ப அதிகம் இன்னைக்குன்னா ஐஸ்வர்யம் அதிகத்தை விட வேதாந்த விசாரம் அதிகம். எதனால என்ன, அது வெளிப்படுத்துறதுனால. அதனால பரம ரகசியமாக காப்பாற்றி வந்தா. அதனாலதான் இந்த அர்த்தம் அது உள்ள மனக்கால் நம்பிக்கு ரகசியமானதாச்சே. இதை வெளியிடுவதற்கு ஒரு அவகாசம் இல்லையா, ஆளவந்தாருக்கு சொல்லிக் கொடுக்க அவகாசம் இல்லையேன்னு. இதனுடைய ரகசியம் புரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அளவுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். இது ரகசியமா சொல்லி கொடுத்து ஒரு பிரம்ம வித்தியை எப்படி ரகசியமாத்தான் உபதேசிச்சு, உபனிஷத்துக்கள் கூட பிரம்ம வித்தியை பிரகாசமாலாம் சொல்லல, ஓரளவு காட்டி கொடுத்துட்டு இது ஆச்சாரியர் உபதேசிக்கணும்ன்றதுனாலே அது உபனிஷத்துனே பேர் வச்சு கொடுத்து. ரகசியமா கிட்ட இருந்து ஆச்சாரியர் பிரம்ம வித்யன்னா இந்த எப்படி பண்ணணும், எப்படி மூச்சடக்கணும், எப்படி தியானம் பண்ணணும், எந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும், எவ்வளவு காலம் தியானம் பண்ணணும், இந்த மாதிரி அந்த கல்யாண குணங்கள் என்ன, ஸ்வரூபம் என்ன, இதெல்லாம் எந்த உபநிஷத்துலயும் ஸ்பஷ்டமா கிடையாது. கொஞ்சம் சொல்லும், அவ்வளவுதான், நடுவில் விட்டு போயிடும், கொஞ்சம் சொல்லும், விட்டு போன அம்சம்லாம் ஆச்சாரியர் தான் உபதேசிக்கணும். அப்படி ஆச்சாரியர் தான் உபதேசிக்கணும்னு சொன்ன இந்த பிரம்ம வித்யான பிரபத்திய இது வெளியிடுவதற்கு சுவாமி தேசிகன் ரொம்ப தயங்கிட்டுதான் இருந்தார். அதனாலதான் சுவாமி தேசிகன் ரகசியத்திரயத்தை வெளியிடுறது, ரகசியத்திரய சாரத்தை பிரபத்தி சாஸ்திரத்தை வெளியிடுச்சு 90 திருநட்சத்திரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அது 7 இருந்து 102 திருநட்சத்திரம்னு சொல்றா. 90 திருநட்சத்திரத்துக்கு மேல இனிமேல் எப்பவும் பெருமாள் திருவடி சேர்த்துக்கலாம். ஆனா இருந்தாலும் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துல ஏகப்பட்ட விசாரம் வந்து கொடுத்து ரகசியமா இருந்ததுனால பாஷ்யக்கார் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார்னு சிஷ்யால் கிரகிச்ச போது
அது விதவிதமா ரகசியமா பேசி பேசி கடைசியில எப்படி கொண்டு வந்துட்டாருன்னா, பிரபத்தின்னா பெருமாளை நம்பிட்டு இருக்கிறது தானே பிரபத்தி, பெருமாள் ரட்சிப்பான்னு நம்பிட்டு இருக்கிறது தானே பிரபத்தி, அதை நம்பிக்கைத்தானே நம்மளை காப்பாற்ற போகுது. அதனால நம்பிட்டு இருக்கிறது தான் பிரபத்தியை ஒழிய ஒரு கால் சரணாகதி என்ன ஒரு ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு ஒரு அரை மணி நேரம் சரணாகதி அனுஷ்டானம் பண்றது அது பிரபத்தி ஆயிடாது. அந்த மாதிரி ஒரு பிரபத்தின்றதே இல்லைன்னு சொல்லி வந்துடுச்சு. அதுதான் இப்போதைக்கு தென்னாச்சாரிய சம்பிரதாயம். இந்த தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கு வேறெல்லாம் சுவாமி தேசிகன் காலத்தையே பிரமாதமா எடுத்து. புலலோகாச்சார்னு ஒரு பெரிய ஆச்சாரியர் இருந்தார், அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு, அவளை சேர்ந்தவாள்லாம் ஒரு பெரிய சம்பிரதாயம். அந்த மாதிரி அவள்லாம் நிறைய சிஷ்யாள் இவாள்லாம் சேர்ந்து அப்படியே பிரபத்தி சம்பிரதாயம்னா பிரபத்தினாலே என்னன்னா பெருமாள் ரட்சிப்பார்னு நம்பிக்கையோட இருந்துட்டு அந்த நம்பிக்கை அப்படியே தலைக்கேறி போய் இப்ப ஏற்பட்ட நம்மளை ரட்சிக்க போற பெருமாளுக்கு நாம் சதா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது தான் இதுதான் பிரபத்தி சம்பிரதாயம் அப்படின்னு நினைச்சுட்டாலே ஒழியோ அந்த சரணாக துவயத்த மந்திரத்தை உச்சரிச்சு ஆச்சாரியன் இந்த ஆத்மாவுடைய பாரத பெருமாளிடத்துல ஆச்சாரியன் ஒப்படைக்கிறது தான் பிரபத்தி. சகிருதேவ பிரபன்னாயன் ஒரு முறை தந்த ஆச்சாரியன் இந்த பாரத பெருமாளிடத்துல ஒப்படைக்கிறது தான் பிரபத்தின்றது வார்த்தையே மறந்து போய் நிறைய கலக்கங்கள்லாம் வந்துருத்தோன்றத அத சுவாமி தேசிகன் ரொம்ப கிளேசப்பட்டு அடாடா நல்ல சம்பிரதாயம் கடைசியில பிரபத்தி தான் பண்ணணும்னு இருந்த சம்பிரதாயத்தை கடைசியில பிரபத்தின்ற அனுஷ்டானமே பண்ண வேண்டான்னு கொண்டு வந்துட்டாளே இப்படி நிறைய பேர்னு ரொம்ப அந்த வருத்தத்துலதான் சுவாமி தேசிகன் அந்த புத்தகம் எழுதிவிட்டார் ரகசியத்திரைய சாரம். இனிமேலும் இதை ரகசியமாவே வச்சிருந்து இதை புஸ்தகமா எழுதாம காப்பாற்றவே முடியாது, என்ன காப்பாற்றுற நிலைமையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அன்னைக்கு தேசிகன் என்ன வருத்தப்பட்டு பிரபத்தி சம்பிரதாயம்ன்றது பிரபத்தி என்கிற அனுஷ்டானத்தை பண்ணி செம்பெருமானிடத்திலே ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும்னு சொல்லி சரணாகதி என்கிறதான ஒரு அனுஷ்டானத்தை அது ஒப்படைக்கிற இந்த காரியத்தை இந்த பொறுப்பை இதை நடத்த விடாம பண்ணிட்டாலே நிறைய பேர்னு அது சுவாமி தேசிகன் அன்னைக்கு கிளேசப்பட்டது இன்னைக்கும் இருக்கு. தென்னாச்சாரிய சம்பிரதாயம் பிரசித்தமான சம்பிரதாயம், பாஷ்யகாரருடைய சிஷ்ய பரம்பரையிலே வந்தவா, ஆழ்வா சீர்தூக்கில ரொம்ப ஈடுபட்டுவா, வைதிகள் எவ்வளவோ இருக்கு. ஆனா இருந்தாலும் எப்படி அன்னைக்கு தேசிகன் கிளேசப்பட்டாரோ அந்த கிளேசம் இன்னி வரைக்கும் நடையாடிட்டு தான் இருக்கு. பிரபத்தி சம்பிரதாயத்திலே பிரபத்தியே பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டா. அதனால இப்படி எல்லாரும் ஏமாந்துடக்கூடாது. இந்த நாதமுனிகள் நம்மாழ்வார் நாதமுனிகள் அனுஷ்டிச்சு புகழொன்னில்லாடியேன் உன்னடி கீழமன்று புகுந்தேனேன்னு திருவடியிலே விழுந்து காட்டினான் நம்மாழ்வாருங்க. இவாளெல்லாம் இப்படி காப்பாற்றுவதான சம்பிரதாயத்தை நாம் புத்தகமாக எழுத எதிரே யாரோ என் குரலோட பெருசா கேக்குறது. ஆரம்பிக்கலாம். மியூட் ஆயிடுச்சு. இப்ப கரெக்டா இருக்கு. அதனால இப்ப எதுக்கு சொன்னேன், இப்படி இந்த பிரபத்தி சம்பிரதாயம் ரகசியமா இருந்து பின்னால தேசிகனாலே ஒரு கிரந்த ரூபம் நல்ல பூர்ணமாக வெளியிடப்படுற வரைக்கும் பரம ரகசியமா இருந்தது. அத இப்படி ரகசியமான சம்பிரதாயம் எப்படி இந்த பக்தி யோகம் என்கிறதான இந்த ஒரு அனுஷ்டானமானது யோகம் சூக்ஷ்மமாத்தான் ரகசியமாத்தான் சிஷ்யாளுக்கு சொல்லப்பட்டு சிஷ்யாள் அப்படி வந்து அதுவும் ஒரு காலத்துல மறைஞ்சு போயிடுத்தோ இல்லையோ. இப்ப நன்னா தெரிஞ்சு போச்சு பக்தி யோக ரகசியம்ன்றது மொத்தமா மறைஞ்சு போச்சு. இதே போலத்தான் பிரபத்திங்கிறதும் அப்பப்ப நல்ல ஆச்சாரியாலே காட்டப்பட்டு அப்பப்ப மறைஞ்சு போயிடுது. அது அப்படி மறைஞ்சு போனதை தான் பெருமாள் திருவுள்ளமாக இது கலியுகத்திலே இது ஒண்ணுதான் நிலைக்கும். பக்தி யோகாதி சாஸ்திரங்கள்லாம் நிலைக்காதுங்கிறதுனால கலியுகத்துல இருக்கிற நம்ம போல ஜீவாத்மாக்களுக்கு பெரிய உபகாரமாக பெரிய அனுகிரகமாக கலியுகம் பூராவும் ஒரு சேதனனும் மோட்சத்தை அடைய முடியாதுன்றதான ஒரு கஷ்டத்தை உண்டாக்க கூடாதுன்றதுக்காக பெருமாள் கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல நம்மாழ்வாரை முன்னிட்டு கொண்டு இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை வெளியிட்டார் அப்படின்னு சொன்னாலும் அந்த கேள்வியில கேட்டவா நம்மாழ்வாருக்கு அப்புறம் நாதமுனிகளுக்கு 3500 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்திலேயே பிரபத்தி சாஸ்திரமே நடையாடலையா அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு என்ன உத்தரம் என்ன, இவ ஏற்கனவே சொன்ன விஷயத்துலதான் இந்த பதிலும் இருக்கு. எப்பவுமே அந்த பக்தி யோக ரகசியங்களும் பிரபத்தி ரகசியங்களும் நடையாண்டிட்டு தான் இருந்தது.
ஆனா அந்த நடையாடி கொண்டிருந்ததான சம்பிரதாயங்கள் சிஷ்யாள் எல்லாரும் அவாவா ரகசியமா காப்பாத்தி தனக்கு தகுந்த சிஷ்யன் கிடைக்கலன்ற போது அதை உபதேசிக்காம அப்படியே மறைஞ்சு போயிட்டதுனால பக்தி யோகமும் நடுவில் மறைஞ்சு போயிடுது, பிரபத்தி சாஸ்திரமும் நடுவில் மறைஞ்சுதான் போச்சு. அதனால அப்ப இருந்தவா யாரு எதை யார் கடைபிடிச்சா அப்படின்னு இப்ப ஒன்னும் ரெக்கார்டு இல்லை. ஆனா பிரபத்திங்கிறதும் சாஸ்திரம் தான், பக்திங்கிறதும் சாஸ்திரம்ன்றது உபனிஷத்துக்களையும் பாஞ்சராத்திர ஆகமங்களையும் ஸ்பஷ்டமா இந்த சாஸ்திரத்தை பத்தி நிறைய ஏற்கனவே புஸ்தகங்கள்லாம் இருக்கிறதான் சுவாமி தேசிகன் நம்ம ஆச்சாரியாலாம் காட்டி இது ஒன்றும் புதுசா ஏற்பட்டது கிடையாது, பிராச்சீன படம் உபனிஷத்துலயே சொல்லியிருக்கு. இன்னும் உபனிஷத்துல எல்லா உபனிஷத்துலயுமே சொல்லியிருக்கு. பிரபத்திங்கிறது எல்லா உபனிஷத்துலயும் சொல்லியிருக்கு. சரணாகதியை பத்தி சொல்லச்சு. ஏன்னா பக்தி யோகம்ன்றது ரொம்ப விக்னம் வரக்கூடியதான ஒரு உபாசனம். அது நமக்கே தெரியுது. சந்தியாவந்தனம்னா 10 நிமிடம் சந்தியாவந்தனம், 5 நிமிடம் சந்தியாவந்தனம், அதுக்கும் விக்னம் வந்து கடைசியில் 3 நிமிஷம் சுருக்கிறவாள் இருக்காளோ இல்லையோ. வெறும் மூச்சு பிடிக்கிற பிராணாயாமத்துக்கே விக்னம் வருது. அப்படி இருக்குச்சே பக்தி யோகம்ன்றது எத்தனையோ ஆசைகள் எல்லாம் ஜெயிச்சு, இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சு, அதுக்கு விக்னம் வரும். நமக்கு மனசு நிற்காது, எத்தனையோ ஆசைகள் அலைக்கழிக்கும், பகவத் ஸ்மரணையே போயிடும். அதனால நான் பக்தனா இருக்கணும், உயர்ந்ததான பக்தி யோகத்தை சரியா அனுஷ்டிக்கணும் அப்படின்றதுக்காக பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணணும். அப்பதான் பெருமாள் அந்த சரணாகதியை பண்றதுக்கு உண்டான வாக்கியங்கள் எங்கேயும் உபனிஷத்துல உண்டுன்றதுனால சரணாகதி பகவானை நம்பி ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறது அப்பதான் ஜெயிக்க முடியும்ன்றது இந்த பிரபத்தியினாலே ஆகும்ன்றதுனால பிரபத்தி எல்லா உபனிஷத்துலயுமே சொல்லியிருக்கு. பிரபத்தி சொல்லாத உபனிஷத்தே கிடையாது. ஆனா அதே பிரபத்தி தான் மோட்சமான பெரிய புருஷார்த்தத்துக்கும் சாட்சாத்தா நமக்கு உபாயமாக இருக்கும் அப்படின்றதையும் அந்த மந்திரங்கள்ல சூக்ஷ்மமா சொல்லி வச்சிருக்கு. அதனால பிரபத்திய சம்பிரதாயம் எப்பவும் உண்டு. அது பக்தி யோகத்தை சாதிச்சு பெருமாளை அடையிறதுக்காகவோ இல்லைன்னா சாட்சாக பெருமாளே பக்தி யோகம் செய்ய முடியாது, எனக்கு நீ சாட்சாத்தாக உன்னுடைய பரிபூர்ண கிருபையினாலே என்னை ஏத்துக்கணும்னு சொல்றதுக்கோ அந்த பிரபத்தி மந்திரங்கள் எல்லா உபனிஷத்துலயும் இருக்கு. அதனால பிரபத்தி சம்பிரதாயம் என்னைக்குமே புதுசு கிடையாது. அதைத்தான் உபனிஷத்து கடைசியில எல்லாம் நம்முடைய இந்த தேசத்திலே பிரசித்தமா இருக்கக்கூடிய தைத்தரிய உபனிஷத்துல சொல்லச்சே தஸ்மான் ஞாதம் ஏழாம் தபசாம் அதிரிக்தமாகு, எல்லா தபஸை காட்டும் எல்லா புண்ணிய கர்மங்களை எல்லா தர்மங்களை காட்டிலும் வசந்த தர்மமா பரம தர்மமா பரம தபஸ்ன்னு சொல்லக்கூடிய வசந்த உபாயம் சாக்காத பிரபத்தி தான் அப்படின்னு கடைசியில உபனிஷத்து முடிக்கச்சே சொல்லித்து. எப்படி வேதத்துக்கெல்லாம் உபனிஷத்து முடிவுன்னு சொன்னா முடிக்கச்சே சொல்ற உபனிஷத்துல பாகத்துல முடிக்கச்சே சொன்ன வார்த்தை என்னன்னா சரணாகதி தான், பரநியாசம் தான் பெரிய உபாயமா சொல்லி அதை முடிச்சிருக்கு. அதனால எப்பவுமே பிரபத்தி சம்பிரதாயம் இருந்துட்டுதான் இருந்தது. அது எத்தனையோ ரிஷிகள் அனுஷ்டிச்சா. உன்னையே சொன்னனே சாண்டில்யர் அவர் சாண்டில்யர்னு ஒரு ரிஷி. அவர் தேவலர்ன்ற ரிஷியை பார்த்து சொல்றார். அவர் தேவலர் அப்போ ரிஷி ஆகல, ரிஷி ஆயின்றிருக்க மாஸ்டன் இருக்க பெரிய காலட்சம் எல்லாம் பண்ணி யோகாபியாசம் எல்லாம் பண்ணிட்டு அவர் நல்ல ஒரு ஸ்திதிக்கு வந்துட்டார். அவர் கேட்கிறார், பிரபத்தின்னா நமக்கு அனுஷ்டிச்சா பலிக்குமான்னு கேட்கிறார். ஏன்னா யோகம் மாதிரி ஆகுமா? யோகத்துல சித்திகள்லாம் வருது, நமக்கே தெரியுது. நம்ம யோகத்துல கரையேறின்னு இருக்கோம், அஷ்டமா சித்திகள்லாம் வந்துடுறது, எவ்வளவு நம்ம மனசை நிறுத்தி பகவானை சேவிக்கிறோம், பெருமாளுடைய திருமுகம் திருவாடி எல்லாம் பிரத்யட்சமா சேவையாருது. அப்படி இருக்கிற பக்தி யோகத்தை காட்டிலும் பிரபத்திங்கிறது எப்படி வெறும் சரணாகதி நம்பிக்கை பெருமாள் ரட்சிப்பார்னு இது எப்படி சாத்தியமாகும்னு அவருக்கே விசுவாசம் வராம கேட்கிறார். சாண்டில்யரை கேட்கிறார். அதுக்கு சாண்டில்யர் சொன்னார், விருதைவ பவதோயாதா பூயசி ஜன்மத சந்ததி தஸ்யாம் அந்நியதமம் ஜன்ம சஞ்சிந்திய சரணம் ரஜான்னு. தேவலா ஒண்ணு சொல்றேன், இந்த பிரபத்தி கட்டாயம் மோட்சத்தை கொடுத்துரும். இவ்வளவு ஜன்மங்கள் போச்சு, ஒரு ஜென்மத்திலையும் நீ பிரபத்தி அனுஷ்டிச்சிருக்க மாட்ட, அது நிச்சயம்தான். ஒன்னே ஒண்ணு பண்ணு, இந்த ஜென்மத்துல பிரபத்திய அனுஷ்டிச்சிரு. ஒருவேளை பலிக்கலன்னு வச்சுக்கோ, எத்தனையோ ஜென்மங்கள் பலிக்காம போச்சு. அது மாதிரி பிரபத்தி பண்ணியும் ஒரு ஜென்மம் பலிக்காம போச்சுன்னு வச்சுக்கோயேன். பிரபத்தியே பண்ணாம இத்தனை ஜென்மங்கள் ஒன்னும் பலிக்காம போச்சு, பிரபத்தி பண்ணித்தான் ஒரு ஜென்மம் பலிக்காம போச்சுன்னு வச்சுக்கோயேன். எதுக்கா இது சொன்னார்னா, அந்த மாதிரி பிரபத்தி அவிஸ்வாசமாக பிரபத்தி பண்ணாலும் கூட அந்த பிரபத்தியானது அந்த ஜென்மத்திலேயோ இல்லை இன்னும் ஜென்மாந்தரத்திலேயோ அவன் திருப்பியும் அவனுக்கு பரிபூர்ண அந்த உபாய பூர்த்தியை பண்ணி கொடுத்து அவனை காப்பாத்திரும் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவிழா தான் சாய்கிறார்.
கொஞ்சம் கூட நம்பிக்காம வெறுமை கை கூப்புற பிரபத்தியா இருந்தா கூட போறோம், அது பிரபத்தி ஆகாது. ஆனா இருந்தாலும் திருப்பியும் அந்த உபாயத்தை பூர்த்தி பண்ணி வச்சு அவனை பூர்ண உபாயனாக்கும் பின்னாடி அப்படின்னு சாய்க்கிறார். அந்த பின்னாடின்னு சொல்லச்சே இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துலான்னு சொல்லல. ஏன்னா அது எவ்வளோ இஃப் அண்ட் பட்ஸ் இருக்கு. அதனால அது இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துலான்னு சொல்லாம ஒரு பிரபத்திய அவிஸ்வாசமா பண்ணா கூட போறோம், அந்த ஆத்மாவுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வழி ஏற்படும் சாய்க்கிறார். இதெல்லாம் எத்தனை சாண்டில் ரிஷி தேவல ரிஷி எல்லாம் எங்கேயோ இருந்தோம். அவெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்ன கீதையில பெருமாள் அந்த தேவலரை கொண்டாடுறாரு. அப்புறம் அதிகோ தேவலோ வியாசா ஸ்வயஞ்செய்வ பிரவீஷமேன்னு அர்ஜுனன் சொல்றோம். தேவலர் சாட்சாத் தேவலர் அசிதர் மகான்கள்லாம் சொல்றா, கண்ணா நீதான் பரதத்துவம்னு சொல்றான்னு. பின்னால அந்த தேவலர் ரிஷி மகர்ஷி ஆயிட்டவர் அப்படி சொல்றா. எதுக்காகன்னா அதனால பிரபத்தி சாஸ்திரம்ன்றது ஏதோ இல்லாம இருந்துன்றதுன்றதும் கிடையாது. அது அப்பப்ப எப்பவுமே இருந்துட்டுதான் இருந்தது, அப்பப்பும் இருந்துட்டுதான் இருந்தது. நாம் முதல்ல ஆரம்பிச்ச போதே சொன்னது, இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறதான இப்ப இந்த குரு பரம்பரைன்னு நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். இந்த குரு பரம்பரை இது என்ன குரு பரம்பரைனா பிரபத்தி சம்பிரதாய குரு பரம்பரை. அது நல்லா மனசுல வச்சுக்கணும். இப்ப நாம பேசிட்டு இருக்கிற சம்பிரதாயமானது பிரபத்தி சம்பிரதாய குரு பரம்பரை. இது இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை நாதோபஜம் பிரவருத்தம் உபயோகபஜித்தம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்பொழுது நமக்கு தொடர்ந்து விடாம நாதமுனிகள் அவரை பார்த்து சேவிச்சு உபதேசம் பெற்று உய்ய கொண்டார். அவர் காலத்துல இருந்து அவரிடத்துல உபதேசம் வச்ச மணக்காலம்பிகள், அவரிடத்துல இருந்து அவரை சேவிச்சு வாங்கின்ற ஆளு வந்தார். அவரிடத்திலே பெரிய நம்பிகள். எப்படி அந்த ஆச்சாரியால கண்டு சேவிச்சு நேர உபதேசம் பெற்றுன்னு அவ ஜீவித தசையில தீவிய தசையிலே மேல மேல தொடர்ந்து அனுவர்த்திச்சுட்டு வந்த சம்பிரதாயம் இப்ப நாதமுனிகள் தொடங்கிதான் இருக்கு. ஆனா இப்படி நாதமுனிகளுக்கு முன்னாலே இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை நாதமுனிகளுக்கு கொடுக்கிறவா இல்லை. அந்த கொடுக்கிறவா இல்லையே. அதான் பெருமாள் கிருபையினாலே நம்மாழ்வாரை கொண்டு திரும்பியும் 3500 வருஷம் கழிச்சு நாதமுனிகளுக்கு தரும்படியாக ஒரு பெரிய பரம அனுகிரகத்தை உண்டாக்கி கொடுத்தார். அப்ப நாதமுனிகளுக்கு முன்னாலே சம்பிரதாயமே கிடையாதுன்னு சொன்ன பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு உண்டானதான ஆச்சாரிய பரம்பரை தான் இன்னைக்கு கிடையாதே அப்படிய. அதனால பிரபத்தி சம்பிரதாயம் இன்னைக்கோ அத்து போயிடுச்சுன்னு கிடையாது. இது என்ன மனசுல வச்சுக்கணும். நம்ம எந்த வசந்த நம்ம சம்பிரதாயங்கள் எல்லாமே அது நல்ல சச்சிஷ்யால் கிடைச்சாதான் சொல்லிக் கொடுக்கணும், இல்லைன்னா சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு அது சாஸ்திரமே சொல்லியிருக்குது. எப்படின்னா குரங்கு கிட்ட பூமாலை வேணா கொடுத்தா கொடு, சண்டே கன்யாம் பிரயோஜயேத்து. அதான் சொன்ன வானரேவா உத்ரஜயத் மாலா ஊஷரேவா பீஜம் நிவபேத்து. ஒரு நல்ல விதை, அது எவ்வளோ வசதியா இருக்கும். இது வளர்ந்தா அமிர்தம் மாதிரி பழங்கள் காய்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா அப்பேற்பட்ட விதைய எங்கேயாவது ஒரு பாலைவனத்துல போட்டு அதை சாகடிக்கலாம். இல்லைன்னா நல்ல ஒரு வசந்த மாலை, பாரிஜாத மாலை வசந்த மாலையா கூட இருக்கலாம், குரங்கு கிட்ட கூட கொடுக்கலாம். இல்லைன்னா நல்ல வசதியான தன்னுடைய குழந்தை பெண் குழந்தைய அவன் பிறந்தா குழந்தையே பிறக்காதுன்னு என்ன தெரியும், அவனுக்கு கூட கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆனா பிரம்ம வித்யை மாத்திரம் யாருக்கும் சத்பாத்திரமா இல்லைன்னா உபதேசிக்க கூடாதுன்னு சாஸ்திரம். உபதேசிக்கவே கூடாது. அது பிரம்ம வித்யா அப்படி உபதேசிக்கிறது மகா பாவம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. தேசிகன் எடுக்கிற ரகசியத்திரை சாரத்தில் விஷரே ஊஷரே நிவபேத் பீஜம் சண்டே கன்யாம் பிரயோஜயேது வானரேவா உத்ருஜயத் மாலாம்னா அபாத்திரே சாஸ்திரம் உத்ருஜயது, அபாத்திரே சாஸ்திரம் உத்ருஜயது. ஆதவனுக்கு சாஸ்திரத்தை சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் இந்த தகாதவாள், இந்த யோக சாஸ்திரத்துக்கு தகாதவாள், பிரபத்தி சாஸ்திரத்துக்கு தகாதவாள்னு பார்த்து பார்த்து ஆச்சாரியால் அதை சிஷ்யாவை தேடி தேடி உபதேசிக்க முடியாத போன போது அவாவா ஆச்சு பகவத் சங்கல்பம் இவ்வளவுதான்னு சொல்லி அது அப்படியே அந்த சம்பிரதாயம், அந்த உபதேச சம்பிரதாயம் விட்டு போச்சு. அப்படித்தான் விட்டு போன சம்பிரதாயத்துல இப்போ இந்த பக்தி யோகங்கள் எவ்வளவோ இருக்க. ஒரே ஒரு பிரம்ம வித்யை, இந்த பிரபத்தி வித்யை மாத்திரம் நமக்கு நாதவனிகள்ல இருந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா இப்ப நம்ம போல இருக்கிற சில ஜீவாத்மாக்களுக்கு பரம பாக்கியத்தினா ரொம்ப புண்ணியத்தினாலே, கோடி ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தினாலே பிரபத்தி சம்பிரதாயத்துல நமக்கு ஒரு அன்வயம் கிடைச்சிருக்கு, ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு. நமக்கும் பாஷ்யகார் தேசிகன் ஆச்சாரியாள் ஆண்டவனாகிங்கன்னு ஒரு சம்பந்தம் கிடைக்க முடியாத ஒரு மகா புண்ணியம் இது. அதான் சொன்ன கண்ணபுரம் கைதொழும் பிள்ளை என்று எண்ண பெறுவரேனர் திருவங்கையாழ்வார் சொல்லச்ச ஒரு பகவானிடத்திலே அஞ்சலி பண்றவனோ சரணாகதி பண்றவனோ
அவன் சின்ன குழந்தையா இருந்தான்னா அவன் சின்ன குழந்தைய பார்த்து நம்ம குழந்தை தான், நம்மளோட 30-40 வயசு சின்னவன் தான் அப்படின்னு சாமான்யமா நினைச்சிடக்கூடாது. எத்தனையோ ஜென்மங்களிலே என்ன புண்ணியம் பண்ணினானோ தெரியல, என்ன ரிஷியா இருந்தானோ தெரியல. கண்ணபுரம் கைதொழும் பிள்ளையை திருக்கண்ணபுரத்திலே சௌரராஜ பெருமாளை பத்தி சொல்லச்சு சொல்றாரு, கண்ணபுரம் கைதொழும் பிள்ளை என்று எண்ண பெறுவரேன்னு. அதான் என்ன குழந்தைன்னு சாமான்யமா நினைச்சிட முடியுமா? எப்பேற்பட்ட மகா ஜானியா இருந்தவா இப்பொழுது அவளுடையதான சரீரம் கடைசி ஜென்மா அடைஞ்சிருக்கா. இப்போ இதுக்கு மேல எம்பெருமான போய் திருவடி அடைஞ்சு இனிமே அனந்த காலம் மோட்சானந்தத்தை அடைய போய் புண்ணியாத்மான்னா இந்த சம்பிரதாயத்துல பிறக்க முடியும். அதனால இப்படி சில புண்ணியாத்மாக்கள் விசேஷமா பாக்கியம் பண்ணவா கலியுகத்துல நம்ம தேசிய சம்பிரதாயத்துல இருக்கவா இப்ப ஏற்பட்டவாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் திருப்பியும் நாதமணிகளை கொண்டு தொடங்கி வச்ச சம்பிரதாயம் இது. விட்டு போன சம்பிரதாயம் தான் இது. அதனால புது சம்பிரதாயம் கிடையாது, பிரபத்தி சம்பிரதாயம். அதனால இவருக்கும் நம்மாழ்வாருக்கும் நாதமணிகளுக்கும் நடுவுல வெவ்வேறு ஆச்சாரியால் இருந்தா வெவ்வேறு சிஷ்ய பரம்பரை இருந்தது. ஆனா அவள்லாம் யாரு என்ன அப்படின்னு இப்ப நமக்கு கையில புஸ்தகம் கிடையாது. ஆனா சொல்லிக் கொடுத்த சாஸ்திரம் புதுசு கிடையாது. ஏன்னா பிராச்சீனமான வேதத்திலையும் அது வேதாந்தங்கள்லயும் அதுக்கு பிராச்சீனமான பாஞ்சராத்திர ஆகமங்கள்லயும் இன்னும் ஏன் ஸ்ரீமத் ராமாயணத்துல சரணாகதியை பத்தி சொல்லுறியா, இல்ல மகாபாரதத்துல எத்தனை சொல்றேன் சரணாகதியை பத்தி, அதெல்லாம் கொண்டு தானே நாம நம்ம சம்பிரதாயத்தை சொல்றோம். அதனால நம்ம சம்பிரதாயம் ஆதிகாலம் தொடங்கி இருக்கிற சம்பிரதாயம் தான் பிரபத்தி சம்பிரதாயம். அது அதான் திருப்பியும் சொல்றது, நமக்கு இப்பொழுது நடையாடி கொண்டிருக்கிறதான பிரபத்தி சம்பிரதாய குரு பரம்பரை தான் நாம இப்ப பேசிட்டு இருக்கோம் வழியா. இதுக்கு முன்னாடி இருந்த பிரபத்தி சம்பிரதாயம் ஆச்சாரியால் பரம்பரையெல்லாம் யார் இருந்தா யார் விட்டு போனா அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு கைவசம் உடனடியான ஒரு ரெக்கார்டு கிடையாது. ஆனா அதுக்காக இந்த சம்பிரதாயம் புதுசு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே பிரபத்தி சம்பிரதாயத்துல சொல்ற ஒவ்வொரு பிரமாணமுமே எத்தனையோ ரிஷிகள் அனுஷ்டிச்சதான பிரமாணங்களாக அவா காட்டி கொடுத்ததான அதுதான் இப்போ ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலையும் எத்தனையோ ஸ்மிருதிகள்லையும் எல்லாமே எத்தனையோ அதே போல ஆகம அதுவும் பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல பிராச்சீனமான பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல எங்கேயும் பிரபத்தி சம்பிரதாயம் நிறைய சொல்லியிருக்கு. அதெல்லாம் தேசியம் நிறைய எடுத்து ஒரு புஸ்தகம் பூரா காட்டுறார். அது ஸ்ரீமந்த் ரகசிய திரைசாரத்துல எடுத்த கொட்டேஷன்ஸ் இருக்க, அது எல்லாமே ஆகமங்கள்லயும் எடுத்து ஸ்மிருதிகள்லயும் எடுத்து ஸ்ரீமத் ராமாயணத்து மகாபாரதத்திலேயும் எடுத்து தான் எல்லாத்தையும் சேர்த்து சங்கலனம் பண்ணி இப்படித்தான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்குன்னு சொல்ற. யத்யேன காமகாயன அசாத்தியம் சாதனாந்திரைஹி முமுக்ஷுணாய சாங்கியேன யோகேன பக்திதா சாத்தியதே பரமந்தாம் யதோ நாவர்த்ததே யதிஹி. இதெல்லாம் ஆகமத்துல சொல்லச்சே அந்த பிரபத்தினாலே எல்லாம் சாதிக்கலாம்னு எத்தனையோ பழைய பிரமாணம்னா இது இல்லையா. அது இன்னும் கேட்டா பரதமுனி வாக்கியம், பரதன்ற மகர்ஷி அவர் வாக்கியத்தை எடுத்து காட்டுற பரதமுனி சொல்லியிருக்காரு, பிரபத்தியந்தாம் பிரயஞ்சுயித்து சுவாங்கை பஞ்சவே ஆவிரதாம்னு சொல்லி. இதெல்லாம் கூட இன்னும் ரொம்ப பிராச்சீனமாக சொல்லப்பட்டதானது. அது ஜிதந்தா ஸ்தோத்திரம்னு பேரு, ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அது ஜிதந்தே ஸ்தோத்திரம் ரொம்ப பிராச்சீனமானது. சவுனக பகவான் போன்ற மகர்ஷிகள்லாம் கொண்டாடினது. வாஸ்தவத்துல அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை நித்திய சூரியர்கள் தினமும் எம்பெருமானுக்கு விஞ்ஞாபிக்கிறா, வைகுண்டத்துல விஞ்ஞாபிக்கிறா அப்படின்லாம் பிரமாணம் இருக்கு. அதுலயும் அதான் சொல்லியிருக்கு, ஆமஸ் நிபராதானாம் ஆலயோ அகிஞ்சனோகதி துவமேவ உபாயுபூதோமே பவேதி பிரார்த்தனாமதி அப்படின்னு சொல்லி இதுதான் சரணாகதி என்பதாக நீதான் எனக்கு உபாயமாக வேணும் பிரானே என்று சொல்லி அஞ்சலி பண்ணும்போதான் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் எடுத்து காட்டி நான் எல்லா அப்சாரங்களுக்கும் ஆலயமா இருக்கேன். எனக்கு ஒரு வழி தெரியாது, எல்லாத்துக்கும் அகிஞ்சனா இருந்து ஒன்னு ஆசிரியக்கிறேன்னு விஞ்ஞாபிக்கிறதான இப்படி வசந்ததான வைகுண்டத்திலே கூட கொண்டாடும்படியானதான ஸ்தோத்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றதுனால இது அனாதி. எப்படி பகவான் அனாதியோ எப்படி ஜீவ தத்துவம் அனாதியோ இல்ல பக்தி யோக சாஸ்திரங்கள் அனாதியோ அது மாதிரிதான் பிரபத்தியம் அனாதி. விட்டு போச்சு, ஏன்னா ரகசியமாவே காப்பாத்தினது. இன்னைக்கு தேசிகன் நமக்கு அது விட்டு போகாத அளவுக்கு அது புஸ்தகம் ரூபமா கொடுத்து காப்பாத்தி இன்னைக்கு வந்திருக்கு. தேசிகன் மாத்திரம் இந்த புஸ்தகத்தை எழுதாம போயிருந்தா நமக்கு தேசிகனோடயே முடிஞ்சு போயிருக்கும். இது திருப்பியும் இந்த பிரபத்தி சம்பிரதாயம் எப்படி நாதமுனிகளுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சோ அதே போலதான் அது தேசிகன் காலத்திலேயே முடிஞ்சு போயிருக்கும். இப்பவுமே பாருங்களேன், இதே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பாஷ்யகார சம்பிரதாயமா இருந்து ஆழ்வார் சம்பிரதாயமா இருக்கிற இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிரபத்தி பண்றது பாவம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதானே தென்னாச்சாரியாள் எவ்வளவு அதுவும் பெரிய சம்பிரதாயம் இல்லையா இன்னைக்கு.
நம்ம மாதிரி அவாளும் இது எண்ணிக்கையிலேயே பெரிய சம்பிரதாயம் இல்லையா, ஆமா விட்டு போச்சோ இல்லையோ. அதனால இது ரகசியமா காப்பாத்தின்னு வந்தது பல சமயங்கள்ல விட்டு போச்சு. அதை நாதமுனிகள்ல இருந்து திருப்பியும் பெருமாள் ஆரம்பிச்சு வச்சார். இதே மாதிரி பல முறையும் ஆரம்பிச்சு வச்சிருப்பார். ஆனா இருந்தா நமக்கு நாதமுனியில இருந்து வந்திருக்கு. அதான் இப்போ இந்த முதல்ல ஸ்ரீராம் சார் கேட்டதனுடைய கேள்விக்கு அதான் பதில். நம்ம இப்ப எடுத்துட்ட விஷயம் என்னன்னா, போன வாரம் சொன்னது ஆளவந்தாருடைய பிரபாவத்தை நாம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆளவந்தாருடைய பிரபாவம் அபாரமா இருந்தது. அந்த 14 வயசுலயே ஒரு ராஜசபையில போய் ஜெயிக்கும்படியான அந்த ஒரு காம்பீரியம், அவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு மேதையா இருந்தார். அவர் அந்த ராஜசபையில போய் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லச்சே எல்லாரும் என்ன நினைச்சுப்பா, ஏதோ 3 கேள்வி பிரமாதமா கேட்டார், 3 கேள்வி அவரால் பதில் சொல்ல முடியல, அவர் நேரடியா அந்த ராணியையும் ராஜாவையும் இந்த ராஜ மாதாவையும் அட்டாக் பண்ற மாதிரி கேள்வி கேட்டார். ராணி பதிவிரத்தை அப்படின்னு நான் சொல்றேன், உன்னால மறுக்க முடியுமா அப்படின்னு ஆக்கி ஆழ்வான கேட்டார். ராஜா சார்வபௌமன்னு நான் சொல்றேன், உன்னால மறுக்க முடியுமா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னார். அப்புறம் இந்த ராணி மலடி இல்லைன்னு நான் சொல்றேன், உன்னால மலடின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ராஜ மாதாவை சொன்னார் அப்படின்லாம். இதெல்லாம் வெறும் விகடமான பேச்சு. இது இல்ல விட்டு விகடம். இதுக்கு ஒரு பாதி ராஜ்யம் கொடுத்துட்டார் அந்த ராஜா அப்படின்னு சொல்றது ரொம்ப சிம்பிளா சொன்னா அப்சர்ட். இது அதனால இந்த மாதிரி விகடத்துக்கும் விட்டுக்கெல்லாம் யாரும் ராஜ்யம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முதல்ல அங்க சபைக்கு போனதே இதுக்கு. ஆக்கியாழ்வான் வந்து அப்போ எல்லாருக்கிட்டையும் இந்த ஸ்காலர்ஷிப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். முன்னெல்லாம் சொல்லுவா, இந்த இந்தியாவில வந்து அவுரங்கசீப் காலத்துல அப்படின்னா நான் முஸ்லீம் டாக்ஸ் ஜிஸ்யான்னு சொல்லுவாங்க. அது முஸ்லீம் ஆயிலானா வரி கட்டணும் அப்படின்னு வச்சிருந்தானா இங்க அவுரங்கசீப் காலத்துல அப்படின்னு சொல்லுவா. அது போல அவர் என்ன பண்ணியிருந்தார், ராஜா பர்மிட் பண்ணியிருந்தான் வித்வான்கள் எல்லாரும் அவளை ஏதோ சம்பாதிக்கிறாளோ இல்லையா, அதனால வித்வான்கள் அவளுடைய வரும்படியில அவ டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னன்னா ஒரு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, பிராமணால் கிட்ட ராஜா டாக்ஸ் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அது மனோதர்மத்துல சொல்லியிருக்கு. இப்போ அதெல்லாம் இப்போ வந்து இங்க உலகம் பூரா இப்போ இதுவே அதாவது ராஜ்யமே வித்தியாசமா இருக்கு. இது ராஜ்யம் கிடையாது, இதெல்லாம் டெமோக்ரஸின்னு சொல்லுவா, இல்லைன்னா கம்யூனிசம்னு சொல்லுவா ஏதாவது. ஆனா அப்போ சனாதன தர்ம பிரகாரம் மனு தர்ம பிரகாரம் ராஜ்யம் நடந்த காலத்துல பிராமணர்களிடம் டாக்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன் சுவாமி பிராமணர்களுக்கு டாக்ஸ் வாங்கக்கூடாதுன்னா, அது பிராமணர்கள் அனுஷ்டானம் பண்றா, அவெல்லாம் வேதம் சொல்றா, ஜபிக்கிறா, மந்திரங்கள்லாம் சொல்றா, பக்தியோட இருக்கா. அதனால அவளுடையதான் அந்த வேதத்தினுடைய பலம் தான் நாட்டையே காப்பாத்துறது. அதனால்தான் மழை பெய்யுறது, அதனால்தான் தேசம் க்ஷேமமா இருக்கு, அதனால்தான் எல்லாரும் நல்ல புத்தியெல்லாம் கூட வருது. அதனால அவ அனுஷ்டிக்கிறதான அந்த அனுஷ்டானம் இருக்கே, அவ சொல்ற வேதம் இருக்கே, அவ பண்ற பகவத் ஆராதனம் இருக்கே, அதுல தபஷட்பாகம் அக்ஷயம் பிரபதந்தி மனிஷினு மனு தர்மசாஸ்திரம் எழுதிட்டு போயிட்டார். அவ அனுஷ்டிக்கிறதான எல்லா சத்காரியத்திலையும் 6ல் 1 பாகம் அவளுடைய டாக்ஸா ஏற்கனவே ராஜ்யத்துக்கு வந்துடுறது. அதனால ராஜ்யம் அதனால தான் நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு மனு தர்மசாஸ்திரம் எழுதிட்டு போயிட்டார். அதனால எப்பவுமே பிராமணர்கிட்ட டாக்ஸ் வாங்குற வழக்கம் கிடையாது. முஸ்லீம்ஸ் இந்த பாரத தேசத்தை ஆக்கிரமிக்க வரைக்கும் பிராமணர்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அதனால அந்த ராஜாவும் பிராமணர்கிட்ட டாக்ஸ் வாங்கல. ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு குயுக்தி, அந்த ஆக்கி ஆழ்வான் அவர் பிராமணர் தானே, அதனால அவர் வித்வான்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு அம்சம். நம்ம ராஜகுருவுக்கு வந்தார், நம்ம ராஜகுரு எப்படி பிரமாதமா ஐஸ்வர்யத்தோட மதப்பார். அதனால நாம தான் நேர டாக்ஸ் வாங்கக்கூடாது. வித்வான்கள் வந்து சம்பாவனை ஆச்சாரியனுக்கு கொடுக்குற மாதிரி மகா வித்வானா இருக்கிற, ராஜ்யத்துக்கே பெரிய மகா வித்வானா இருக்கிற ஆக்கி ஆழ்வானுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு ஏதோ ஒரு குயுக்தி பண்ணி வந்து டாக்ஸ் கட்ட வச்சுட்டு இருந்தான். அது மாதிரி காட்டுறது அவர் ஆக்கி ஆழ்வானுக்கு தான் அந்த சம்பாவனை போயிட்டு இருந்தது. அதைத்தான் அந்த ராஜ தூதர்கள் வந்து கேட்ட போது, மகாபாஷ்யபட்டர்கிட்ட வந்து கேட்கறதுக்கு வந்த போது பாஷ்யபட்டர் இல்ல, இவர் தான் ஆளவந்தார் தான் இருந்தார், ஆத்துல இருந்தார். அப்ப அவருக்கு யாமுனர்னு பேர். உங்க ஆச்சாரியன் டாக்ஸ் கட்டலையாம கொடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னா இவர் எழுதி அனுப்பிச்சார். நவயங்கவயத்து கேவலம் நவயங்கேவல தந்திரபாரகா அபிது பிரதிவாதி வாரண பிரகட்டாட்டோப விபாட்டன க்ஷமா. நாங்க என்னத்துக்குன்னு டாக்ஸ் கட்டணும், நான் என்ன கவின்னு டாக்ஸ் கட்டணுமா, இல்லைன்னா வேதாந்தின்னு டாக்ஸ் கட்டணுமா, எதுக்குன்னு டாக்ஸ் கட்டணும்? எதுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஜெயிக்கிறவா நாங்க, அதனால தோக்குறவா தான் டாக்ஸ் கட்டுவா, ஜெயிக்கிறவா தான் டாக்ஸ் கட்ட மாட்டோம் போவோம்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அதுக்கு மேலதான் அவன் போய் ராஜா கிட்ட சொன்னான்,
அப்புறம் ராஜா வந்து ஒரு ஓலை கொடுத்து அனுப்பிச்சான், உடனடியா வந்து பார்க்க வேண்டியது ராஜசாசனம்னு சொல்லி. அதை வாங்கினா ஆளவந்தர் கீழ்ச்சி போட்டாராம். அது வந்து சாசனத்துக்கு கீழ்ச்சி போட்டான். கீழ்ச்சி போட்டாருன்னே போட்டிருக்கு, நம்ம குரு பரம்பரா பிரபாவத்துல பார்க்கறது கீழ்ச்சி போட்டாருன்னே போட்டிருக்கு. அப்படி ராஜாவுடைய சாசனத்தை கீழ்ச்சி போடுற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு அவ்வளோ தைரியம் இருக்கு. அந்த வித்வத் இருக்கு. அந்த வித்வத் இருக்கிற வரைக்கும் நெருங்க முடியாது யாரா இருந்தாலும். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ராணி சொன்னாலாம், மகாபிரபாவர் போல இருக்கு, நீங்க வெறுமையான மிரட்டின்னு இருக்காதுங்க, அவரை மரியாதையா கூப்பிட்டுன்னு வாங்கோ அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் ராஜதூர் ஆள் வந்து பல்லக்கில் வந்து அழைச்சுன்னு போனதா, அவர் பல்லக்கில் போய் ஆக்கி ஆழ்வானுடைய வாதத்துல ஜெயிச்சார் அப்படின்னு. அது என்ன ஜெயிச்சார் அப்படின்றத போன வாரம் சுருக்கமா பார்த்தோம். அதுல முக்கியமா அந்த இந்த விகடம் விட்டு அதுக்காகலாம் ராஜ்யத்தை கொடுத்து விட்டு கொடுக்கல ராஜா. அந்த மாதிரி நினைக்க கூடாது. அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு நம்ம குரு பரம்பரையில இடம் இல்லை. அது ஜஸ்ட் ஒரு அந்த ஆர்குமெண்ட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் அது. அதுக்கு மேல வாஸ்தவமா வேதாந்தமும் தர்க்கமும் தான் நடந்ததுன்னு தான் போட்டிருக்கு. வேதாந்த விசாரம் நடந்து அதுல தான் ஜெயிச்சார். அந்த மாதிரி ராஜகுருவா இருந்து அந்த தேசத்துக்கே மகா பண்டிதரா இருக்கிறவர் ஜெயிச்சு அப்பேற்பட்ட மகாத்மியம் ஸ்காலர்ஷிப் இருந்ததுனால தான் ராஜா அவருக்கு ராஜகுருக்கு மேல சம்மானிச்சு இந்த நம்ம ஆளவந்தாருக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்தாரு. அதனால அந்த ராஜ்யத்திலேயே ஆண்டு ஆளவந்தார் அப்படியே இருந்துட்டார். கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருந்துட்டார். அதுல ஆளவந்தார் 146 வருஷம் தான் வெளியிருந்தார். 14 வயசு ராஜ்யத்தை படிச்சவர் ரொம்ப வருஷம் இருந்துட்டார். அவர் அது எவ்வளவு வருஷம் இருந்தான்னு கரெக்டா கணக்கு இல்ல, நம்ம குரு பரம்பரையில கணக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்ச கணக்கு இல்ல. இருக்கலாம், ஏதாவது எங்கேயாவது இருக்கலாமோ என்னமோ. ஆப்படலை. எவ்வளவு நாள் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாருன்னு ஒன்றும் ஆப்படலை. அதனாலதான் ரொம்ப நாள் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாருன்றதுனாலதான் உயர்கொண்டா மணக்கால் நம்பியால் நெருங்க முடியாம போயிட்டாருன்னு தோன்றது. அதனால உயர்கொண்டார் தாண்டி மணக்கால் நம்பி வரைக்கும் பொறுப்பு, இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை ஆளவந்தாருக்கு தர வேண்டிய பொறுப்பு வந்து கொடுத்து மணக்கால் நம்பி வரைக்கும் வந்து ஆளவந்தாருக்கு. அதுக்கப்புறம் தான் மணக்கால் நம்பி தரப்போறார். அதை சொல்ல போறோம். அதுல என்ன வாதம் பண்ணினார்னு அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன வாதம் பண்ணி ஆளவந்தார் ஜெயிச்சார்னா, முதல்ல அந்த காலத்துல எங்கேயும் ரொம்ப பிரசித்தமான ஒரு மதமா சித்தாந்தமா இருந்தது அத்வைத சித்தாந்தம் தான். சங்கராச்சாரியர் அப்படி ஏற்பாடு பண்ணிட்டார். அவரை சும்மா சொல்லக்கூடாது. அவர் வந்து பாவம் 8 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டு 32 வயசு தான் இருந்தாருன்னு சொல்றா. 35 வயசு இருந்தா 32 வயசு இருந்தாருன்னு சொல்றா. 32 வயசுக்குள்ள அந்த சின்ன குழந்தையா இருந்து பாரத தேசம் பூரா போய் 8 வயசு குழந்தையால எப்படி பாரத தேசம் ஒரு நாய்ஸ் வருது, என்னது ஏதோ எலக்ட்ரானிக் நாய்ஸ் தான் இது. இது யாரும் கிரியேட் பண்ணல. இது அதாவது பக்கத்துல எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதுனால வர நாய்ஸ் இது. இப்ப கரெக்டா இருக்கா? விட்டு விட்டு உங்களுக்கு கரெக்டா கேக்குறதா? உங்க வாய்ஸ் எனக்கு விட்டு விட்டு தான் கேக்குறதானா? அந்த சங்கராச்சாரியர் 32 வயசுலயே அந்த காலத்துல இருந்த பௌத்தாள் ஜெயினால் எல்லாரையும் ஜெயிச்சு அவள்லாம் வேத விரோதிகளா இருந்தா. வைதிக சம்பிரதாயமே தப்புன்னா, வேதத்துல சொன்ன யாகங்கள்லாம் என்ன ஹிம்சையத்தானே சொல்றது. இந்த மாதிரி ஹிம்சையை சொல்ற யாகத்தை பண்ணக்கூடிய அதை பாராட்டுற வேதத்துல சொன்ன வேதாந்த கருத்து எப்படி சத்தியமா இருக்கும்? ஜீவஹிம்சையே கூடாதே, அடியோட கூடாது. ஒரு ஜீவனை ஹிம்சிச்சு ஒரு ஜீவன் நல்ல கதி அடைய முடியும்ன்றது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை அந்த வேதத்தினுடைய வழியை விட்டு வேதமே நம்ப முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருந்தான். அந்த மாதிரி அதுல ராஜாக்கள்லாம் விழுந்து விட்டா அவளுடைய வாதங்கள்ல. அவ சாமானியப்பட்டவா கிடையாது. பௌத்தாள் வந்து தர்க்கத்துல ஷூராள் வாழலாம். இந்த லாஜிக்னு சொல்லுவாமே, லாஜிக்க சொல்றது மகாசூராள்வான். அதனால அதே மாதிரி ஜெயினாள் எல்லாரும் தோழவாளுக்கெல்லாம் இந்த மந்திர சித்திகள்லாம் வேற உண்டு. சில மந்திரங்கள்லாம் லௌகிக மந்திரங்களுக்கெல்லாமே நிறைய பலம் உண்டு. அது மாதிரி மந்திரங்கள் எல்லாம் சேர்த்துட்டு அவாளம் அந்த காலத்திலே பிரசித்தமா இருந்ததா மூச்சு அடக்கிறது, அந்த இது யோகம் இதெல்லாம் கெட்டிக்காராளா இருந்ததுனால அவள்லாம் பெரிய சுவாமிஜிகள் ஆயிட்டா. அதுல உபதேசத்துல மயங்கி போயிருந்தது பாரத தேசம். அது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி இப்ப 32 வயசுல சங்கராச்சாரியர் சாதிச்சது பெரிய மகா ஆச்சரியம். அது அதை சாதிச்சு அவர் வேதத்தை தான் நம்பணும், வேதம் பரமபிரமாணம் அப்படின்னு சொல்லி வேதத்திலே சொன்ன பரபிரம்மன் தான் வாஸ்தவத்துல தத்துவம்னு சொல்ல வந்தவர். அவர் ஏதோ அந்த காலத்துல இருந்த பல நிர்பந்தங்கள்ல வேதத்தினுடைய அர்த்தத்தை ஏற்கனவே அவர் கௌடபாதர்ல அவருடைய ஆச்சாரியால் கோவிந்தன் முதலானவெல்லாம் உபதேசிச்சுதான். இந்த அவித்யை ஒன்று அப்படிங்கிறத ஒண்ணு ஸ்ட்ராங்கா பிடிச்சுன்னு விட்டாரு.
அவித்யன்றது மாயை, மாயைன்றது அதனாலதான் பிரம்மத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை தோஷங்களுக்கு பிரம்மம் காரணமே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப நிர்துஷ்டமானது. அது நிர்துஷ்டம், அது தோஷமே வராது. அது தோஷம் ஏன் வராதுன்னா அதுக்கு குணம் இருக்காது, அது அட்ரிபியூட்ஸ் இருக்கக்கூடாது. அது இருந்துன்னா இந்த உலகத்துல இவ்வளவு தோஷங்களை அது விட்டு வைக்காது. அதுக்கு மட்டும் அட்ரிபியூட்ஸ் இருந்ததுன்னா, அப்படியே அது குணம் இருந்ததுன்னா, கல்யாண குணங்கள்லாம் நிறைஞ்சு இருந்ததுன்னா இவ்வளவு லோகத்துல இவ்வளவு தோஷங்களை வச்சு விட்டு வச்சிருக்காதுன்றதுனால இதை பார்த்து நம்ம எப்படி முடிவெடுக்கணும்னா, பிரம்மத்துக்கு தோஷம் கிடையாதுன்ற காரணத்தை சொல்றதுக்காகவே பிரம்மத்துக்கு அட்ரிபியூட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி அது வெறும் ஞானமயமா மாத்திரம் இருக்கிற, அப்படியே ஒரு பிரகாசமா மாத்திரம் இருக்கிற ஒரு தத்துவம்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டார் அவர். அது இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு நேர் விரோதம். அது பெருமாள் கல்யாண குணாகரன், நமக்கு ரொம்ப அசக்தி, நான் எதற்கும் லாய்க்கில்லாதவா, நதர்மேஷோசி நச்சாத்மவேதி நபக்திமான் தத் சரணாரவிந்தே இடைகளேன் ஒன் தட்டைகள்லேன் ஐம்புலன் வெள்ளைகள்லேன் கணவனாய் காலந்தோறும் பூப்பறி தேர்த்தைகள்லேன் மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லை. எப்படி நம்ம அகிஞ்சனாலா இருக்கிறவா எம்பெருமானுடைய வசந்த காருண்யத்தைன்னா நாம நம்பி சரணாகதி பண்றோம். அவர் என்ன சொல்லிவிட்டார், அட்ரிபியூட்ஸே கிடையாதுன்னு சொன்னா பெருமாள் கருணாமூர்த்தியும் கிடையாதுன்னு ஆயிடுவாரு. பரபிரம்மம் அந்த சொல்றது அந்த கடைசியான தத்துவமான பரபிரம்மம்னு சொல்லிச்சு, அதுக்கு அட்ரிபியூட்ஸே கிடையாதுன்னு சொன்னா குணமே இல்லைன்னு ஆயிடும். குணமே இல்லைன்னு சொன்னா காருண்யம் கூட இல்லைன்னு ஆயிடும். எப்படி பிரபத்தி, நாம காருண்யத்தை நம்பித்தானே சரணாகதியே பண்றோம். அவனுடைய சக்தியை நம்பித்தானே, சர்வசக்தியை நம்பித்தானே நாம சரணாகதி பண்றோம். அவன் சர்வஜனாச்சே, அவன் நம்முடைய எல்லா வினைகளையும் அறிந்து அப்படியே வேற இருக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவனாச்சே. அதனால அவன் ஞானியா இருக்கான், சக்தியா இருக்கான், பரமகாருணிக்கா இருக்கான் அப்படின்ற இந்த 3 விஷயத்தை நம்பித்தான் சரணாகதி பண்ணச்சு. சரணாகதி சம்பிரதாயத்துக்கு அவன் அட்ரிபியூட்ஸே இல்லைன்னு சொன்னா அப்போ அவன் சரணாகதியே பண்ண முடியாது பெருமாள் கிட்ட. அதான் வேதாந்த சாஸ்திரத்துல எம்பெருமான காருணிகனா சொல்லியிருக்கு. சர்வசிய சரணம் சுகிருத்து கற்கிறது நாராயணகான்னு சொல்லியிருக்கு. அவனை சர்வாந்தரியாமியா சொல்லச்சு, அவனை சர்வ சரீரியா சொல்லியிருக்கு. அதனால இவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்குச்சே எம்பெருமான அப்படித்தான் அவனை பரிபூர்ண கல்யாண குணாகரணாத்தான் அவனை அனுபவிக்கணும், அப்படித்தான் தெரிஞ்சுக்கணும். விரோதமா இருக்கேன்னு ஆள வந்தார். அது சின்ன வயசுலயே அவர் ஆதவனிகளுடையதான பரமானுகிரகத்தினால மகாபாஷ்ய பற்றிடத்திலே அவர் மீமாம்சம் முதலான சாஸ்திரங்களாம் வாசிட்டு இருந்தாலும் வேதாந்த சாஸ்திரமானது சுயமாவே அவருக்கு தோணி போச்சு. அந்த ஒரு மேதையில தான் அவர் என்ன அந்த 14 வயசுல ஆக்கியாழ்வான அத்வைதமே தப்பு அப்படின்னு சொல்லி ஜெயிச்சார் அவர். அத்வைதமே தப்பு, ஈஸ்வரன் நிர்குணன் எப்படி சொல்லலாம்? அப்புறம் ஈஸ்வரன் அப்படியே பிரகாசமான ஞானஸ்வரூபமா ஞான மாத்திரமா இருக்கான். அது ஞான மாத்திரமா இருக்குச்சே ஜீவாத்மாக்கள் வாஸ்தவத்துல கிடையவே கிடையாது, ஜீவன்னே ஒன்னும் கிடையாது. அதெல்லாம் அப்படியே எப்படி ஒரு சூரியன் பிரகாசிக்கச்சே அங்கங்க குளம் குட்டையில அங்கங்க சாக்கடையில எங்கெங்கெல்லாம் ஜலம் தேங்கியிருக்கும் அங்கெல்லாம் ஒரு சூரியன் தெரியுது. அது மாதிரி தான் பிரம்மம் ஒண்ணு நிர்குணமா அப்படியே ஞானமயமா இருக்குச்சே. ஏதோ ஆவித்தியில அங்கங்க சில பிரகாசிப்பு எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அதை பிரகாசிக்கிறது, இது ஞானம் மாதிரி பிரகாசிக்கிறதே, இதெல்லாம் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏதோ இந்த காலத்து லௌகிக பாஷையில சொல்லணும், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏதோ ஒரு பெரிய பூசணிக்காயில திடீர்னு முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தது அந்த செடியில ஒரு பூசணிக்காய் ஒண்ணுமோ முளைச்சது. பூசணிக்காய்க்குள்ள பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட விதை, அங்கங்க குட்டி குட்டியா நிறைய விதை இருக்கு. எவ்வளவோ 100 கணக்கான விதை இருக்கு. அதெல்லாம் கூட திருப்பியும் பூசணிக்காய் முளைக்கிற அளவுக்கு திருப்பியும் ஒரு பூசணி இதை மேற்கொண்டு வளர்க்கக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் ஒரு ஜீவாத்மாக்கள் தானே இல்லையா? அது போல இது ஏதோ அந்த மாயையில் ஆகப்பட்ட பிரம்மே அங்கங்க ஏதோ சின்ன ஜீவன் மாதிரி தெரியுது. இதெல்லாம் வாஸ்தவத்துல ஒரு காணல் நீர் தான். இது எப்படியான சர்ப்ப ஒரு கீழே கிடக்கிற ஒரு இது ஒரு நூல் வச்சுக்கோங்க, கயறுன்னா அந்த கயத்தை இருட்டுல பார்க்கச்சே பாம்பு மாதிரி தோன்றது. ஆனா வாஸ்தவத்துல அது பாம்பா இருக்க முடியாதே இல்லையா? அது மாதிரி தான் வாஸ்தவத்துல சில பிரமம் தான் நமக்கு தோன்றது. அந்த பிரமத்தை பார்த்து நிஜமா பயப்படுறோம், கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு கூட பயப்படுறோம். அது மாதிரி தான் நமக்கு இங்க சில பய உணர்ச்சிகள்லாம் ஏற்படுறது அப்படின்லாம் நிறைய சொல்லி அது நிறைய ஃபேக்ட்ஸை மறந்து விட்டாரு. அதை மறந்ததெல்லாம் தான் ஆள வந்தாரு, யோசிச்சு அன்னைக்கு சபையில கண்டிச்சு விட்டாரு அவர். ஒரு பொய்ன்னு சொன்னா பொய் உருவாகிறதுக்கே பல உண்மைகள் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு பொய் உருவாகிறதுக்கே பல உண்மைகள் வேணும். எப்படி இப்போ அந்த கயிறை பார்த்து பாம்புன்னு பிரமிக்கிறோம்னு சொன்னா
அந்த இருட்டுல கயிறை பார்த்து பாம்புன்னு பிரமிச்சோமானா முதல்ல கயிறு போகணும், கயிறு சத்தியமா இருக்கணும், அது போட்டோம். அதுக்கு மேல இத பார்த்து பிரமிக்கிற நான் சத்தியமா இருக்கணும். நான் சத்தியமானது மட்டும் இல்ல, என்னுடைய நினைவும் சத்தியம்தான். அந்த விஷயமான ஞானமான வித்தியாசமா இருக்கே ஒழிய என்னுடைய ஞானம் என்ன பொய்யான்னு, நான் அதை நிஜமாத்தான் பாம்புன்னு நினைக்கிறேன்ற நினைப்பு இருக்கு. நாலேஜ் சத்தியம் தானே இது. அந்த நாலேஜ் கரெக்டான விஷயத்தை பத்தி கரெக்டா கிரகிச்சிருக்கான்றதுதான் வித்தியாசமே ஒழிய நாலேஜ்னு பார்த்தோம்னா அது சத்தியம் தானே. அதனால பல சத்தியங்கள் இருந்தா தான் ஒரு பொய்ய உருவாகும், இல்லைன்னா பொய்ய உருவாக்க முடியாது. அதான் சொன்ன, பொய்ன்றதே எதுவும் கிடையாது, மாயைன்றதே ஒன்றும் கிடையாது. நீங்க மாயைன்னு சொன்னா மாயைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அப்புறம் பிரம்மம்னு ஒண்ணு மாயைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், அப்புறம் பிரம்மா அப்புறம் ரெண்டு இருக்குன்னு சொல்லணும். நீங்க தான் அத்வைதம்னு சொல்றீங்களே, அப்ப மாயைன்னா யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? மாயைன்றது பிரம்மத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கா? பிரம்மத்துக்கு கண்ட்ரோல் பண்ற சக்தி இருந்ததுன்னா அப்ப பிரம்மத்துக்கு மாயை கண்ட்ரோல் பண்ற அட்ரிபியூட்ஸ்னு ஒண்ணு இருக்குன்னு ஆயிடுமே. ஏன்னா அட்ரிபியூட்லெஸ்ன்னு சொல்றீங்களே. அதனால எந்த விதத்துல மாயையை உருவாக்கி மாயை ஒத்துண்டு பிரம்மத்தோட சம்பந்தப்படுத்தி பிரம்மமானது மாயினால்தான் எப்படியாவது உலகம் மாதிரி பலவிதமான ஒரு தோற்றங்களா காட்சியளிக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. மாயின்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன்னா அப்ப மாயை இல்லைன்னு ஆயிடும். இருக்குன்னு சொன்னேன்னா பிரம்மத்தை தவிர இன்னொன்னு இருக்கு, அத்வைதம் போயிடும். எப்படி சொல்றேன்னு விசாரம். இதெல்லாம் சங்கராச்சாரம் பதி கேட்டிருக்காரு, அதுவும் புதுசாதான் விசாரிக்கிறோன்னு இல்லை. அதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன அப்படின்னா மாயன்றது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னா இருந்தும் இருக்கவும் இல்லவும் இல்லாத, இருக்கவும் இல்லாத இல்லவும் இல்லாதான சத்து அசத்து அனிர்வச்சனீயம்னு போட்டார். அதாவது அவருடைய சான்ஸ்கிரிட் டேர்ம் அது. சத்து அசத்து அனிர்வச்சனீயம், இருக்கு என்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாமல் இருக்கும் அப்படின்னு போட்டா இது எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த மாதிரி இன்னொன்னு உண்டா இல்லையா? இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாத ஒண்ணுன்னு இன்னொன்னு காட்ட முடியாதோ இல்லையோ இல்லையா? அதனால அது ரொம்ப ஜஸ்ட் ஒரு ஃபேன்சி தான் அது. அது எப்படி ஃபேன்சின்னு சொல்ல முடியும்? இத்தனை பிரமாணங்கள் சொல்லியிருக்கேன், மாயின்லாம் இருக்கு, அவித்யன்லாம் சொல்லியிருக்கேன்னா அதெல்லாம் சொன்ன அர்த்தமே வேறங்க. அவித்யான்னு சொன்ன சப்தங்களுக்கும் மாயின்னு சொன்ன சப்தங்களுக்கும் எல்லாமே வேற அர்த்தம். மாயின்னா ஆச்சரியம்னு அர்த்தம், ஒண்டர். இந்த மாதிரி ஒரு ஒண்டர் கிடையாது. மாயின்னு ஆச்சரியம் தான். அதான் ராமாயணத்துல எடுத்து ஜனகஸ்தி குலேஜாதா தேவமாயேவ நிர்மித்தா, அந்த சீதையை சொல்லச்சே சீதையானவள் எப்படி இருந்தான்னா தேவலோகத்து ஆச்சரியம் மாதிரி இருந்தான்னு சொல்றார். மாயா சப்தம் ஆச்சரியவாச்சி, அதை வச்சுதான் அர்த்தம் சொன்னாதான் எல்லாம் சத்தியம்னு தெரியும். அதனால இல்லைன்னா எல்லாம் பொய்ன்னு சொல்றதுல எவ்வளவோ வேதாந்த விரோதம் வருதுன்னு இதெல்லாம் அன்னைக்கு எடுத்து காட்டி அவர் அன்னைக்கு மாயைய முதல்ல உடைச்சு காட்டினாரு. இது ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா மாயையை உடைக்கிறதுன்னு மாயைன்றதான ஒரு அத்வைத சம்பிரதாய பிரகாரம் நம்புற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் அது அத்வைதிகளுக்கு ரொம்ப முக்கியம். அதை பிரேக் பண்ணி அந்த மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்றது விசேஷாத்வைதிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா மாயைன்னு ஒண்ணு ஒத்துட்டா அதுக்கப்புறம் அத்வைத சம்பிரதாயத்துல சொல்றதுல 90% கரெக்டுன்னு தான் நம்பி ஆகணும். மாயை மட்டும் ஒத்துனுட்டா அத்வைதிகள் சொல்றது 90% ஒத்துண்டு தான் ஆகணும். அது ஏறி மிதிக்கவே முடியாது, அது மீறி ஜெயிக்கவே முடியாது. ஆனா இது அடிப்படையே பிரச்சனை. இது பிரம்ம மாயைன்னு ஒண்ணு கிடையாதுன்றது தான் தத்துவம். இதைத்தான் நீங்க ஆள வந்தாருன்னா போடுன்னு ஓட்டாருங்க. மாயை எதை ஆசிரியச்சிருக்கு? மாயை எப்படி பிரம்மத்தை மறைக்க முடியும்? பிரம்மம் என்ன அவ்வளவு சாமானியமா? அசத்து அசத்து அனிர்வச்சனீயம், இருக்கும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒன்னால அது ஒரு பொருளும் கிடையாது, ஒரு குணமும் கிடையாது. மாயை ஒரு பொருளும் கிடையாது, ஒரு குணமும் திரவியமும் கிடையாது, குணமும் கிடையாது, கர்மமும் கிடையாது, அது எதுவுமே கிடையாது. ஆனா அப்பேற்பட்டது பிரம்மத்தை மறைச்சிடும்னு எப்படி சொல்லுவீங்கோ அப்படின்னு சொல்லி அது மறைக்கிறதுன்னா என்ன? அது மறைச்சா பிரம்மத்துக்கு என்ன ஆகுது? அது எப்படி ஆகும்? பிரம்மத்தை குறைக்க முடியுமா? பிரம்மத்தை தான் மறைக்கதான் முடியுமா? அந்த மாதிரி மறைச்சு விட்டா அது யார் நிவர்த்தி பண்ணி வைக்க முடியும்? மாயையை நிவர்த்தி பண்றதுக்கு மாயைக்குள்ளே இருக்கிறதுனால வெளியில எப்படி எகிரி போக முடியும் அப்படின்னு. அப்ப பிரம்மத்தை பாதி மறைச்சு விட்டுன்னு சொல்றா, மொத்தமே மறைச்சு விட்டுன்னு சொன்னா இப்ப பிரம்மமே கிடையாதுன்னு அர்த்தமா? இல்லையா? சூரியன் வெளிச்சமா இருக்கான்னு சொன்னா இருட்டு வந்துடுத்துன்னா சூரியன் போச்சு, சூரியன் போச்சுன்னா சூரியன் வந்துடுத்துனா இருட்டு வந்துடுத்து, இப்படித்தானே சொல்ல முடியும்? இல்லையா? சூரியனும் இருக்கு இருட்டும் இருக்குன்னு சொல்ற மாதிரி பிரம்மமும் இருக்கு மாயை இருக்குன்னா எப்படி சுவாமி? இதெல்லாம் திருட்டாந்தத்துக்கும் ஒத்து வரல, யுக்திக்கும் ஒத்து வரல, வேதத்துக்கும் ஒத்து வரல. அதனால மாயைன்றது ஒண்ணு ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி அதுக்கு ஆசிரியம், மாயைக்கு ஆசிரியம் கிடையாது. மாயை cannot rest in பிரம்மம்
அதுக்கப்புறம் அதாவது பிரம்மம் கனாட் அக்செப்ட், பிரம்மத்தை மாயை மறைக்க முடியாது. அப்படி மறைச்சு விட்டோம்னா பிரம்மத்தை பாதி மறைச்சு விடுத்தா முழுசா மறைச்சு விடுத்தா, பாதி மறைச்சு விடுத்தோம்னா பாதி தான் உலகமா இருக்கு மீதிலாம் பிரம்மமா இருக்குன்னா பிரம்மத்தை என்ன துண்டு போட முடியுமா? அப்படின்னு துண்டு போடுற அளவுல, அப்ப துண்டு போடக்கூடிய அளவுல இருக்கிற அட்ரிபியூட்ஸ் அது அந்த குணம் அதுல இருந்தா தானே அதை துண்டு போட முடியும். நீதான் அட்ரிபியூட்லெஸ்ன்னு சொல்றேல, அதை பிரம்மத்தை துண்டு போடுறதுன்றதுதான் நியாயமாகுமா? இது எப்படி கேட்டு நூற்றுக்கணக்காளு கேட்டு 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 துவம்சம் பண்ணிவிட்டார் அந்த ஆக்கியாழ்வார். அது மேல அவரால் ஒன்றும் பேசவே முடியல. இதெல்லாம் தான் பின்னாடி திரும்பி அந்த சததோஷங்களை சாதிக்கிறார். சததோஷங்களை மாயையை கண்டிக்கிறதுக்கு ஒரு வாதம் வைக்கிறார் சுவாமி தேசிகன். இதெல்லாம் அன்னைக்கு ஏற்பட்டதுதான். இது இந்த வாதத்தை தான் பாஷ்யக்காரர் அப்படியே உயிர் மூச்சா பிடிச்சுன்னு சம்பிரதாயத்தை ஒரு வாட்டி காப்பாத்தினார். அந்த 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 இன்சிடென்ட் சொல்றேன். என்னாச்சு, அத்வைத்தத்துல மகாஜானியா இருந்தார் ஒருத்தர், யஜ்ஞமூர்த்தின்னு பேர் அவருக்கு. அவர் காசியில மகா பண்டிதரா இருந்தார். அது பாஷ்யக்கார நாள்ல பின்காலத்துல பாஷ்யக்கார நாள்ல அப்படி வசதியா பெரிய ஜானியா இருந்தார். அது யஜ்ஞமூர்த்தின்னு பேர் அவருக்கு. அவர் இந்த மாதிரி தென் தேசத்துல இப்போ ஏற்பட்டிருக்காரா ராமானுஜர்னு சொல்லி அப்படி பிரமாதமா சித்தாந்தம் பண்றாராம். வேதாந்த சித்தாந்தம் அல்ல பிரம்மம் சகல கல்யாண குணாகரம்னு சொல்லி அப்படி சித்தாந்தம் பண்றாராமே. அது மாயன்னு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிச்சுடும். அவரை ஜெயிக்கலன்னா திரும்பி அத்வைத்தம் படுத்துரும் போல இருக்கேன்னு பயந்து போய் அவர் கேள்விப்பட்டு வந்தார். அங்கேருந்து காசிலேருந்து வந்தார், ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். பாஷ்யக்காரரை வாதத்துக்கு கூப்பிடுறாரு. பாஷ்யக்கார வாதம், அவருக்கும் பாஷ்யக்காருக்கும் வாதம் நடக்கிறது. 17 நாள் வாதம் நடக்குது. அந்த வாதத்துல என்ன பெட் என்னன்னா, அவர் சன்னியாசி, அந்த யஜ்ஞமூர்த்தி என்றவர் சன்னியாசி. அவர் என்ன அந்த வாதத்துல என்ன பெட்டுன்னா, ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை ஜெயிச்சார்னா அவர் சன்னியாசாசிரமத்தை மாத்தி நான் விசிஷ்டாத்வைதி ஆயிடுறேன், நான் ராமானுஜனுக்கு சிஷ்யன் ஆயிடுறேன் அப்படின்னு அவர். இது ராமானுஜர் என்ன பெட்டு வைக்க முடியும் அப்படின்னு. இவர் ஒருவேளை ஜெயிக்க முடியாம போயிடுச்சுன்னா இவர் அத்வைதி ஆயிடுவேன்னு ஒத்துக்க மாட்டார். ராமானுஜர் நான் அத்வைதி ஆயிடுறேன்னு ஒத்துக்க மாட்டார். வேற என்ன பண்றது அப்படின்னு. சரி, நான் இனிமே விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணாம விட்டுறேன். அதனால அவர் ஜெயிச்சாருன்னா, யஜ்ஞமூர்த்தி தோத்தாருன்னா அவர் சம்பிரதாயத்தை மாறி வந்துடணும். ராமானுஜர் ஒருவேளை ஜெயிக்க முடியாம போயிடுச்சுன்னா இந்த சம்பிரதாயத்தை பத்தி இனிமே வாய தரக்கூடாது அப்படின்னு பெட்டு. இப்படி பெட்டு வச்சுன்னு ஆரம்பிக்கிறா. 17 நாள் நடக்கிறது பாரும் அப்படின்னா. அவ்வளோ ஞானிகளா இருக்கிறவா பேசுறா. நாம சாமான்யமா என் உள்ளத்துல பேசுற விஷயமே கிடையாது, நமக்கு அவ்வளவு சாமர்த்தியமும் கிடையாது. 17 நாள் வாதம் நடக்கிறது. பார்த்தா ஏற முடியல, பாஷ்யக்காரால ஏற முடியல. யஜ்ஞமூர்த்தி அந்த போடுறாரு, தாங்க முடியல பாஷ்யக்காரர். எவ்வளவு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாரு யஜ்ஞமூர்த்தி, அத்வைத ரீதியாவே பதில் சொல்றாரு. பாஷ்யக்காரருக்கு ஒண்ணுமே முடியல. இன்னமே அவ்வளவுதான் போல இருக்கு, சம்பிரதாயத்தை காப்பாற்ற முடியாது போல இருக்கேன்னு அப்படியே ரொம்ப கிளேசப்பட்டு அன்னைக்கு ராத்திரி நாளைக்கு வாதம் வச்சுக்கலாம், இந்த கேள்விக்கு இனிமே நாளைக்கு தான் பதில் சொல்ல முடியும்னு ராமானுஜர் பின்வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நாளைக்கு பதில் சொல்லலாம்னு சொல்லி சபையை கலைச்சுட்டா ஸ்ரீரங்கத்துல. மறுநாள் அன்னைக்கு ராத்திரி ராமானுஜர் அன்னைக்கு ராத்திரி ஒன்னுமே தீர்த்தம் கூட சாப்பிடல. அப்படியே ரொம்ப கவலைப்பட்டுன்னு படுத்துன்னு விட்டார். பிரபோ இப்படி ஆயிடுச்சே பிரபோ, இவ்வளவு சத்தியமான சம்பிரதாயத்தை நான் அழிச்சிருவோம் போல இருக்கு, பேச தெரியலையே எனக்கு, சத்தியமான சம்பிரதாயத்தை என்னால அழிச்சிருவோம் போல இருக்கேன். நான் ரொம்ப கிளேசப்பட்டு அன்னைக்கு படுத்துட்டு விடாரு. சொப்னத்துல தேவப்பெருமாள் வந்தாராம். தேவப்பெருமாள் தானே பாஷ்யக்காரருக்கு அடிநாள்லேருந்து காப்பாத்தின பெரிய ஒரு தெய்வம் ஆச்சே. தேவப்பெருமாள் சொப்னத்துல சொன்னாராம், ஆள வந்தார் சாய்ச்சிருக்காரு மாயாவாத பஞ்சனம்னு, மாயா கண்டனத்தை சாய்ச்சிருக்காரு சித்தி தலைக்குல, அதை மறந்துட்டீரான்னு ஞாபகப்படுத்தினாலும். மறுநாள் தைரியமா வந்துட்டார். அப்படியே புலகாங்கிரம் ஆகி போச்சு. மறுநாள் தைரியமா வந்தார் சபைக்கு. அவர் மறுநாள் வாதமே நடக்கல. பாஷ்யக்காரர் வர ஜோர பார்த்தா யஜ்ஞமூர்த்தி தெரிஞ்சு போச்சு. நாம இவ்வளவு நாள் இந்த மாயையை வச்சிருந்து ஆடின ஆட்டம் எல்லாம் இன்னைக்கு பலிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அன்னைக்கு அப்படியே கால வந்துட்டார பாஷ்யக்காரர். அந்த தைரியமா அந்த தேஜஸோட சபையில ஒரு கான்பிடென்டா கம்பீரமா ஏழின அந்த தேஜஸை பார்த்து சேவிச்சுட்டாரு. அப்படியேனாலும் இன்னைக்கு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல பாஷ்யக்காரர் இதே மாயாவாத கண்டனம்னு இங்க சித்தித்திரயத்துல அளவந்தா சார் இன்னைக்கு இதே விஷயம்தான் ஆக்கியாழ்வான் அன்னைக்கு என்ன சொல்லி ஜெயிச்சாரோ அதே விஷயங்களை திருப்பியும் அங்க அன்னைக்கு கோட் பண்ணி
அன்னைக்கு பாகவந்தாருடைய ஸ்ரீசூக்திகளையே எடுத்து அன்னைக்கு பாஷ்யக்காரர் யஜ்ஞமூர்த்திக்கு அப்படி விளக்கி அதுக்கப்புறம் யஜ்ஞமூர்த்தி தோத்துட்டேன்னு சொல்லி ஆஹா இந்த பாஷ்யக்காரருடைய தான் சிஷியனா இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சனேன்னு சொல்லி திருப்பியும் அவர் திருவடியில் வந்து சேர்ந்து விட்டார். அவர் பாஷ்யக்காரர் என்ன கொண்டாடினார் தெரியுமோ இல்லையோ, என்னோட 17 நாள் வாதம் பண்றதுக்கு இந்த பிரபஞ்சத்துல ஒரு பயல் கிடையாது, இப்படி 17 நாள் வாதம் பண்ணினார்னா இவரும் எம்பெருமான் தான், எம்பெருமானார் தான் அவர் தெரியுமோ இல்லையோ. இவருக்கு எம்பெருமானார்னு திருநாமம், இவருக்கு ஆயிரக்கணக்கான சிஷ்யா, இவருக்கு எம்பெருமானார் திருநாமம் எப்படி ஏற்பட்டது, எவ்வளவு வசதி, அதே திருநாமத்தை அவருக்கு சாத்தினார் அவர் எம்பெருமானார்னு சாத்தி. ஆனா இருந்தாலும் வித்தியாசம் வந்துடும் இல்லையா, யார் எம்பெருமானார்னு டவுட் வர ஆரம்பிச்சிடும், கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு பேர் வச்சார். அருளாள பெருமாள்னா தேவப்பெருமாள். தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினால் நேற்று ராத்திரி தேவப்பெருமாள் வந்து காட்டி கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த நல்ல புண்ணியாத்மாவை நாம இன்னைக்கு நம்ம சம்பிரதாயத்துல சேர்த்தோம்னு சொல்லி அவர் பெரிய ஆச்சாரியனா அவரை ஸ்வீகரிச்சு அவசத்தியா அப்படி தனக்கு ஈடா அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு சொன்னார். இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் பாஷ்யக்காரிடத்துல ஒரு அச்சஞ்சலமான பக்தியோட இருந்து அவ்வளோ வசந்த சிஷ்யரா இருந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அப்புறம் அதுதான் அவர் சிஷ்யால் ரொம்ப அதிகம், எக்கச்சக்க சிஷ்யால் அவருக்கு. காசிலேருந்து வந்தவா அத்தனை பேரும் மாறிவிட்டா. அருளாள பெருமாள் எம்பெருமானவரோடு வந்த அத்தனை அத்வைதிகளும் அத்தனை பேரும் மாறி வந்துட்டா நம்ம சம்பிரதாயத்துக்கு. அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் அதனால இருந்தாலும் நம்ம சிஷ்யாலோட மடத்துல தனி மடம் கட்டின்னு இருந்தார் அவர். அப்பத்தான் யாரோ ஒருத்தர் அந்த ஊருக்கு வரைச்சு இந்த எம்பெருமானார் மடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுன்னு வந்தாலும் யாரோ ஒரு வைஷ்ணவர் ஏதோ பாஷைகளை சேவிக்கிறதுக்கு வந்தவர். அவ அந்த ஊர்ல இருக்கிறவா கேட்டாலாம் எந்த எம்பெருமானார் மடம்னு கேட்டாலாம். எந்த எம்பெருமானார் மடம்னு கேட்டா இந்த மாதிரி சொன்னார் அவர் ஸ்ரீபெரும்புதூர் எம்பெருமானார். சரின்னா அவரை போயிடு இது இந்த நியூஸ் வந்து அவருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு போச்சு. ஒருத்தர் வந்தார் எந்த எம்பெருமானார்னு கேட்டாருனோம், நீரே அவரான்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அப்படி இருக்கு சம்பிரதாயம் அப்படின்னோடனே ரொம்ப கிளேசமா இருக்கும். எம்பெருமானார் எங்க அவதார புருஷன் எப்பேற்பட்ட பெருமாளே வந்து அவதரிச்சிருக்கார், நம்ம போய் அவருக்கு ஈடுன்னு சொல்லி ஒருத்தன் லோகத்துல பிரமிக்க கூடாது, இது பின்னாடி எக்கச்சக்க பிரச்சனையை வந்து உண்டாக்கி விடும். இந்த மாதிரியான ஞானம் இந்த மாதிரி பிரமம் யாருக்கும் வரவே கூடாது, இது தப்புன்னு சொல்லிவிட்டு அத்தோட அவ்வளவுதான் அவர் இருந்த மடத்தையே கழிச்சு விட்டார். இனிமே எம்பெருமானார் மடம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் மடமே கிடையாது அப்படின்னு கழிச்சுட்டு யார் யாரெல்லாம் எங்க இருக்கிறவாள்லாம் அப்படி அப்படியே பாஷ்யக்காரர் சிஷ்யாரோட கலந்துருங்கோ, இனிமே நமக்கு தனியா ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாதுன்னு சொல்லிவிட்டாரு. எதுக்குன்னா அப்படி அந்த மாயை ஜெயித்து பின்னாடி திருப்பியும் பாஷ்யக்காரர் பொழைச்சார்னு சொல்லணும். அந்த மாதிரி இன்னைக்கு சம்பிரதாயம் நிக்கிறது எதனாலன்னா ஆளவந்தார் இன்னைக்கு ஆக்கியாழ்வான ஜெயிச்சு அந்த விஷயங்களை பின்னாடி அவர் சித்தி திரையம்னு சாதிச்ச போது அதுல சம்மித் சித்தின்னு ஒரு சித்தியில சொல்லச்சே இந்த மாயை எப்படி கண்டிக்கிறது, மாயன்றதே கிடையாது, இது ரொம்ப தப்பான கான்செப்ட், இதை வச்சுருந்தா நம்ம என்னைக்குமே மாயை தான், ஒரு நாளும் மாயை போகவே போகாது, நமக்கு அஜ்ஞானம் போகாது, நமக்கு முக்தி கிடையாது, பகவானே கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்லி சாதிச்சார்னு சொல்றது. அதனால இப்படி ஆளவந்தாருடையதான அந்த அந்த இதை ஜெயிச்சார் பாருங்க, ஆக்கியாழ்வான ஜெயிச்சு அன்னைக்கு சாதிச்சதுதான் இன்னைக்கு நம்ம சம்பிரதாயத்துக்கு பெரிய பலமா இருக்கு. இப்ப ஆளவந்தார் பின்னால அப்படி சோழ ராஜ்யத்தை பாதியை பெத்துண்டு எங்கேயோ மணக்கால் நம்பினாலும் எட்ட முடியாத தூரத்துக்கு போயிட்டாரு இவர். மணக்கால் நம்பி ரொம்ப வருத்தப்பட்டு எப்படி இந்த இவருக்கு அடைய போறோம், எப்படி நெருங்க போறோம்னு பார்த்து யோசிச்சு ஒன்னும் வழி தெரியாம அப்புறம் ஒரு வழியை கண்டுபிடிச்சார். அவருக்கு கேள்விப்பட்டார், அலர்க்கம்னு சொல்றது, சம்ஸ்கிருதத்துல அலர்க்கம்னு சொல்லுவோம், தமிழ்ல தூதுவளைன்னு சொல்லுவோம், அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாளோ எனக்கு இப்ப தெரியல. அந்த தூதுவளை வந்து அவருக்கு ரொம்ப இஷ்டம், சாப்பிடறத பிடிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டு சரி இதை வச்சு இவரை எப்படியாவது நெருங்கலாம்னு சொல்லி அதை எப்படி 6 மாதம் பச்சையிட்டார் மணக்கால் நம்பின்னு வியாக்கியானங்கள் எழுதியிருக்கா. அதாவது 6 மாதம் பச்சையிட்டார், அப்படி 6 மாதம் பச்சையிட்டார்னா 6 மாதம் விடாம அந்த ஆளவந்தாரு நெருங்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு பார்த்து தினமும் தூதுவளை கீரையை பொறிச்சுட்டு போய் ஆளவந்தாருடைய சமையல் கட்டில கொடுத்துட்டு வருவாராம். ராஜாவுடைய சமையல் கட்டில எத்தனையோ பேர் ஏதோ கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறா, அதே மாதிரி இவரும் பாவம் மணக்கால் நம்பி எப்படி வேதாந்தெல்லாம் தெரிஞ்சவர், பிரபத்தி சாஸ்திரத்தை கையில அப்படி வச்சுட்டு பெருமாளையே வசத்துல வச்சுட்டு இருக்கிறவர், நாதமுனிகளுடைய சாட்சாத் பிரசிஷ்யர், சிஷ்யருக்கு சிஷ்யர், அப்ப ஏற்பட்டவர் அந்த தூதுவளைய கீரையை பொறிச்சுட்டு போய் கொடுத்தார் அப்படின்னு இந்த ஒரு நிகழ்ச்சி மாத்திரமே ரொம்ப ஒரு நெஞ்ச உருக்குற நிகழ்ச்சி. எப்படின்னு சொன்னா அதை தூதுவளைய பொறிச்சு பார்த்தா தெரியும். தூதுவளை இருக்கிற இடத்தை தேடி போய்
அதுல என்ன காடு மேடு எங்க இருக்கோ படர்ந்து இருக்கிற இடத்த பார்த்து அதை பறிக்கச்சே கையில முள் குத்தும். தூதுவளை இலையே கடுமையான முள்ளு. இப்ப நமக்கு இங்க மார்க்கெட்ல போனா 10 ரூபாய்க்கு கொடுக்குறா, அப்படி பாக்கெட்ல போட்டு கொடுக்குறா, நீங்களாம் கூட பாத்துருக்கலாம் அப்படின்னா, நம்ம 10 ரூபாய்க்கு கொடுத்து கஜமா வாங்கிட்டு வந்து 6 மாசம் வாங்கிட்டு வர்றதுக்கே நம்மளால முடியாது. தொடர்ந்து 6 மாசம் தூதுவளையை போய் கடையில வாங்கிட்டு வந்து ஆற்றில் தளிக்க பண்றது கூட நமக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது, அவ்வளோ துப்பு கிடையாது, இதெல்லாம் அவ்வளோ. ஆனா அந்த தூதுவளையை பறிக்கிற கஷ்டம் பறிச்சாதான் தெரியும் அதோடைய கஷ்டம். அப்படியா அந்த சிஷனுக்காக அப்படி பாடுபட்டு நடையா நடந்து முள்ளும் புதரமா தேடி அந்த தூதுவளைய பறிச்சுன்னு வந்து அதை ஆஞ்சு கொடுத்து அதை எடுத்துட்டு போய் அந்த ஆளவந்தாருக்கு கொடுத்துட்டு இப்படி ஒரு காரியத்தை இது வாஸ்தவத்துல பார்த்தோன்னா இன்னொருத்தராரு தான் பண்ண மாட்டான் இந்த காரியத்தை. ஒரு சிஷியனை தேடிண்டு இவர் ஆச்சாரியனுக்கு நம்ம ஆத்மனிகள் சொல்லியிருக்காருன்னு சிஷியனை தேடிண்டு போய் பரிசிரமப்பட்டு இவ்வளவு அனுஷ்டானத்துக்கு மத்தியத்துல போய் நின்று ஒரு ராஜகிரகத்துல போய் நின்றாருன்றது அந்த பாவம் அந்த மணக்கால் நம்பிகளுடைய அந்த வசந்த ஆத்ம குணத்தை தான் சொல்லும். அந்த ஆச்சாரியாருடைய பக்தியை சொல்லும். நான் பின்னாடி சொல்லுவேன், அதுக்கு இதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா நல்லா தெரியும். ஸ்ரீரங்கம் ஆசிரமத்துல பெரியாண்டவன் எழுதியிருந்தார். பெரியாண்டவன் மகா தப்போநிதியா எழுதியிருந்தார். ஒரு பிரபஞ்சத்துல எந்த தனிப்பட்ட ஆசையும் கிடையாது. சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணணும், தேசியன் சம்பிரதாயம் ஆத்மாக்களுக்கு ரட்சிக்கணும்ன்றது இந்த ஆசையை தவிர வேற ஒண்ணும் அப்படியே இருந்தார். ஏகாந்தமான ஸ்தலம் அது. இப்ப கூட பார்க்கலாம், இப்ப கூட பெரிய ஆசிரமம்ன்றது ஏகாந்தமா தான் இருக்கு. அந்த காலத்துல வெறும் புதரா இருந்த ஏகாந்த ஸ்தலம் அது. அப்பேற்பட்ட ஸ்தலத்துல அதுக்கப்புறம் சின்னாண்டவன் இருந்த பக்கத்துல சின்ன ஆசிரமத்துல இவ 2 பேரும் திருநாட்டுக்கு எழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஆசிரமத்துல அத்வானம் ஒன்னும் கிடையாது, வெறும் இருட்டு தான். பிருந்தாவனம் இருக்கு, இருட்டு இருக்கு. இந்த ஸ்தலத்துல அப்போ தேரவந்துராண்டவன் அங்க எழுதியிருந்தார். அவர் ஐயோ ஆச்சாரிய சின்னாண்டவன்கிட்ட ஆசிரியச்சது இல்லையா, அடாடா நம்ம ஆச்சாரியன் பிருந்தாவனம் இருக்கு, வெறும் அத்வானம், காவேரி கரை, வெறும் முள்ளு புதரமா இருக்கிறதுனால சுத்தி எங்கேயோ கொஞ்சம் வயல்வெளிகளா இருக்கும். அதுல நம்ம ஆச்சாரியன் எழுதியிருந்தாரு. அவர் ஆச்சாரியன் நடையாடின இடமாச்சு, ஆச்சாரியன் திருமேனி பிரதிஷ்டையான பிருந்தாவனமாச்சு. அவ ஆராதிச்ச பாதுகைகள் இருக்கு, அவ ஆராதிச்ச ஸ்ரீமூர்த்திகள் சாலக்கிராம மூர்த்திகள் இருக்கு. இதை என்ன பண்ணுவோம், யார் ஆராதிப்போம் அப்படின்னு தேரந்தூராண்டவன் அந்த வருத்தத்துல தேரந்தூர்ல இருந்து அவர் சொத்தை கொஞ்சம் 10 வித்துட்டு ஸ்ரீரங்கத்துக்கு குடி வந்துட்டு ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு அதுவும் வெடிய காலையில 4 மணிக்கு எழுந்து போய் கொள்ளிடத்துல குளிர தீர்த்தமாடிட்டு ஆசிரமத்துக்கு அந்த 2 பிருந்தாவனத்துக்கும் நமோது இல்லாத பிருந்தாவனம், ஆசாமி வராத பிருந்தாவனம், ஒரு ஐஸ்வர்யம் இல்லாத பிருந்தாவனம், அந்த பிருந்தாவனத்துக்கு ஆச்சாரியாள் மகா தபஸ்விகள் இப்பேற்பட்ட பிரபத்தி சம்பிரதாயத்தை உபதேசம் பண்ணிட்டு இருந்த இடமா செய்தி. இந்த இடத்துல இந்த அவ நடையாடின இடத்துல பெருமாளும் பிருந்தாவனும் வீணாப்புறாலே பாதுகைகள் இல்லை, ஆராதனை இல்லாம இருக்காளேன்னு வேற ஒரு காரியத்தை நினைச்சு பார்க்காம அங்க ஆச்சாரியன் இருந்த இடத்துல சுத்திண்டு அவ உபதேசம் பண்ண அந்த காலக்ஷேபம் பண்ண இடம் இதையே நினைச்சு பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டு அந்த பாதுகைகளுக்கு ஆராதனும் பிருந்தாவனத்துக்கு ஆராதனும் அங்க விளக்கு ஏற்றி பிரசாதம் ஆரம்பிச்சுண்டு அங்கேயே உட்காந்து ஸ்ரீகோஷம் எல்லாம் சேவிச்சுண்டு ஆச்சாரியால் ஸ்மரிச்சுண்டு இதே போல சாயங்காலம் வரைக்கும் திருப்பியும் எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் பெருக்கி எல்லாம் சுத்தப்படுத்தி அது திருவிளக்கு ஏற்றி ஒரு பிரசாதத்தை கை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஆத்துக்கு போவாராம். இதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம ஆச்சாரியன் அந்த புதர்ல அதான் அங்க சொல்லணும், புதரா இருந்த ஆசிரமத்துல நம்ம ஆச்சாரியன் இருந்த இடமாச்சு, நம்ம ஆச்சாரியன் பாதுகாக்கே, நம்ம ஆச்சாரியன் பிரதிஷ்டான அவருடைய திருமேனி பிரதிஷ்டான பிருந்தாவனம் இருக்கு, அவ ஆராதிச்ச ஸ்ரீமூர்த்திகள் இருக்கு. இந்த ஸ்ரீமூர்த்திகள் கிட்ட எத்தனை பேர் சரணாகதி பண்ணா, எத்தனை பேர் பிரணியாசம் பண்ணா, இப்ப ஏற்பட்ட வசந்த மூர்த்திகளை ஆராதிக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி ஒரு வைராக்கியத்தோட அவ்வளவு ஆச்சாரிய பக்தியோட அந்த தேரந்துராண்டவன் ஒரு 11 வருஷ காலம் அங்க சஞ்சரிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் காடந்தேர்த்தி ஆண்டவன் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டேன். அப்புறம் ஆசிரம ஸ்வீகாரம் ஒரு 4 வருஷம் இருந்தேன். அதுக்குள்ளே 36 வயசுலயே திருப்பியும் தேரந்துராண்டவன் அவர்கிட்ட காஷாய ஸ்வீகாரம் வாங்கிட்டு அப்புறம் இன்னைக்கு சம்பிரதாயம் நமக்கு காப்பாத்தினார்னா அன்னைக்கு அந்த தேரந்துராண்டவன் எந்த சிரமத்தையும் பார்க்காம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம, குடும்ப சிந்தனை இல்லை, லோக சிந்தனை இல்லை, அவ்வளவு பாண்டியத்தை வச்சுட்டு பாண்டியத்தியம் இருந்தா அந்த காலத்துல என்ன பண்ணுவான், எல்லாரும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு வித்வத்தை சம்பாதிச்சு சிஷியால சேகரிச்சு அப்படின்னா தன்னை ஒரு பெரிய ஒரு ஆச்சாரியனா காட்டிண்டு அப்படி ஐஸ்வர்யத்தை சேர்த்துண்டு அப்படின்னா போவா. அதெல்லாம் ஒரு ஸ்மரணம் இல்லாம தேரவந்துராண்டவன் அவ்வளவு அந்த ஆச்சாரிய நிட்டையோட மாத்திரம் வெளியிருந்து அந்த சம்பிரதாய ஆச்சாரிய
இது பாதுகைகளை ரட்சிச்சு பெருமாள் ஆராய்ச்சி ரட்சிக்கிறது தான் அப்படி காப்பாத்தின மாதிரி. எதுக்கு சொல்றேன், மணக்கால் நம்பிகள் இவ்வளவு விசேஷமா ஏகாந்தமாக எப்படி பகவத் தியானம் பண்ணிட்டு காலக்ஷேபம் பண்ணி சொல்ல வேண்டிய சிஷ்யால் அனுகிரகம் பண்ணிட்டாரு. அப்படி இருக்க வேண்டியவர் தான் சென்று போய் ஒரு சாதாரண வேலைக்கார மாதிரி அது தூர்வலச்சேரிய பரிசா தெரியும். ஒரு நாள் பறிச்சு பார்த்தா தெரியும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு. அப்படியே பறிக்கச்சையெல்லாம் கீரும், அப்படியே கையெல்லாம் கீரும். அதை 2-3 நாள் பறிச்சு பார்த்திருக்கேன். அதை பறிச்சு பார்த்த போது நான் பட்ட சிரமத்தை நினைச்சுதான், அழகா இப்படி 6 மாசம் சிரமப்பட்டாரே ஒரு சிஷ்யனை தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லி மணக்கால் நம்பிகளுடைய அந்த கஷ்டம், அது என்னென்ன கையில பொறுப்பை கையில வச்சுட்டு இருக்கோங்கிற அந்த ஒரு பாரம் இருக்கு. ஆளவந்தாரை தேடி கொடுக்கணும்னு அந்த பிரபத்தி சம்பிரதாயம் மறைஞ்சிடக்கூடாது, நம்மோட மறைஞ்சிடக்கூடாதுன்னு இப்படிதான் ஒவ்வொரு ஆச்சாரியாலும் ஒரு சம்பிரதாயத்தை காப்பாற்ற. அன்னைக்கு தேரவேந்திராண்டவன் அப்படி இருந்து அந்த ஸ்ரீமூர்த்திகள் அன்னைக்கு பெரியாண்டவன் ஆராதிச்ச ஸ்ரீமூர்த்திகளை காப்பாத்தினதுதான் இன்னைக்கு அதே பெரியாண்டவன் ஆராதிச்ச ஸ்ரீமூர்த்திகள் இன்னைக்கு ஆசிரமத்துல இருந்துட்டு இந்த ஆசிரமம், இந்த ஆண்டவன் சம்பிரதாய ஆசிரமத்துக்கு அவ்வளவு பலம் இருக்கு. ஒரு சமயம் ஸ்ரீமன் ஆண்டவன் பகவான் ஆண்டவனோட பேசிச்சு, ஆண்டவன் அவ்வளவு ஈடுபட்டு சொல்லியாச்சு, பெரியாண்டவன் ஆராதிச்சு ஸ்ரீமூர்த்திகள் இருக்கா, பெரியாண்டவன் ஆராதிச்ச ஸ்ரீமூர்த்திகள் இருக்கா நம்ம கிட்டன்னு அப்படி தைரியமா பலமா சொல்லியாச்சு. இதுக்காக அப்படி அவ சிரமப்பட்டு சம்பிரதாயத்தை அவெல்லாம் பெரிய தியாகம் பண்ணி காப்பாத்திருக்கு. மணக்கால் நம்பிகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷம் இல்லை 1100 வருஷம் முன்னாடி காப்பாத்தினாரு. அப்படி காப்பாத்தி ஆளவந்தார மேற்கொண்டு பச்சையிட்டு ஆளவந்தார நெருங்கினார் அப்படின்னு சொன்னோம். ஆளவந்தார் ஒரு நாள் ஆளவந்தார் கேட்டாராம், யாரு இந்த சுவாமி, என்ன இது திடீர்னு இன்னைக்கு வராம போயிடுது, என்ன ஆச்சு, தூதுவளைக்கரை நீ கிடையாதா அப்படின்னு மடப்பள்ளியில கேட்க, மடப்பள்ளியில சொன்னான் வார்த்தை, வழக்கமா ஒரு சுவாமி வருவார், ரொம்ப விசேஷமா வருவார், இன்னைக்கு வரல அப்படின்னா, சுவாமியா அப்படியா, மகானா பண்டிதரா வித்வானா, அவரை வந்து கொடுத்துட்டு இருக்காரு, கட்டாயம் நாளைக்கு வர சொல்லி, யார் வர எதுக்கு வராரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பிகளுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட்டதுன்னு சொல்றேன். அதெல்லாம் அடுத்த வாரம் சொல்றேன், டைம் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு முதல்ல கேட்ட கேள்வி கேட்டா நல்ல கேள்வி. அது பிரபத்தி சம்பிரதாயம் நாதமுனிகள் முன்னாடி யார் கடைபிடிச்சுன்னு வந்தாருன்னு அதை சொல்றதுனால அதுல ஒரு 1/2 hour அதுல டைம் ஆயிடுச்சுன்றதுனால இன்னைக்கு நான் நினைச்ச அளவுக்கு சொல்ல முடியல. இருந்தாலும் நல்ல விஷயத்த பேசணும், சம்பிரதாயத்தினுடைய பெரும் அது. அதெல்லாம் இதோட முடிச்சுக்கிறேன். திருப்பி நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். அதனால கவிதா கிரிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சரி சரி, கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் டைம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு ஆடிபிலிட்டி நான் ஸ்டாப்பா இருந்ததா? எனக்கு உங்களுடைய நீங்க பேசுறது எனக்கு கட்டாயம் தான் வருது. இட் இஸ் நாட் வெரி, அதாவது அன்இன்டரப்டடா இல்ல. ஆக்சுவலா நீங்க சொல்றது எங்களுக்கு கரெக்டா ஆடிபிளா இருக்கு ஃபுல்லா. அப்பப்போ அந்த நாய்ஸ் ஒண்ணு ஏதோ வந்ததே தவிர அது தவிர வேற எல்லாம் கிளியரா இருந்தது. சரி சரி, ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு கட்டாயம் தான் வருது, அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. ரைட், சரி, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அனுகிரகம். ரைட், எல்லாரும் நல்லா கேட்டுதா? ஹலோ ஹலோ, யாரும் இல்லை. ஹலோ, கேட்டுது.